गुण सागर जय कपी सती लोक उजागर जय हनुमान ज्ञान गुण सागर जय कपी सती लोक उजागर राम दूत अतुलित बल धामा अंजनी विष्णोर्यत्परमं पदं हरियात्या अनन्तरायाय सर्वस्तोमोदिराष्ट्रमुत्तममार्गभवति सर्वस्याप्त्यै सर्वस्य हित्यै सर्वमेव जयनाप्नोति सर्वं जयति। यत्र तत्परमं पदं विष्णोर्लोके नाहीयते कर्मभिस्तत्रमामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा यत्र तत्परमायं भूतानामधिपतिं भावी च योगीश्च तत्र मामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा यत्र लोकास्तानोत्यज श्रद्धया तपसा तेजश्च यत्र ब्रह्मा च तत्र मामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा यत्र देवा महात्मानस्तेन्द्राश्च समुद्गानाः ब्रह्मा च यत्र विष्णुश्च तत्र मामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा यत्र गंगा च यमुना च यत्र प्राची सरस्वती यत्र सोमेश्वरो देवस्तत्र मामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा यत्र तद्विष्णुर्महीयते नराणामधिपतिं यत्र शङ्खचक्रगदाधरस्मरणं मुक्तिश्च तत्र मामृतं पृथीन्द्रायेन्दोपरिस्रवा। श्रीमाधवाङ्घ्रिजलजद्धय नित्यसेवा प्रेमाविलासयवराङ्कुशपादभक्तं कामानुजोषहरम् आत्मपदाश्रितानां रामानुजं यदिपतिं प्रणमामि मूर्ध्ना विज्ञापनं यदिदमद्यतुमामहीनम् अङ्गीपुष्पयति राजदयाम्बुरासे अज्ञायमात्मगुणलेशविवर्जितस्य तस्मादनन्यशरणो भवतीति मध्वा। नमो महद्भ्यो
ऋषिदेवाः श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं लक्ष्मीनाथ समारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आश्रितानां सुचरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद् रामानुजाचार्य श्रीपादाम्बोर्हद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहं भजे. சுவாமி எம்பெருமானார் விஷயமான தனியன்களும் சுவாமி அனந்தாழ்வான் விஷயமான தனியன்களும் அடியான் முதல்ல விண்ணப்பம் செய்தேன். அதில் எம்பெருமானார் விஷயமான இந்த தனியனானது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியனானது. எப்படி அப்படின்னா, சன்னியாசிகளாக இருப்பவர்களுக்கு தங்கத்தின் பேரில் ஆசையே கூடாது, நிச்சயமா எதுலையும் ஆசைக்கூடாது. ஆனா சன்னியாசிகளுக்கு தலைவராக இருக்கிற சுவாமி எம்பெருமானாருக்கு ஒரு தங்கத்தின் பேரிலே ஆசை உண்டு அப்படின்னு தான் அந்த தனியனே சொல்றோம். அது என்ன தனியன் அப்படின்னா, அது என்ன தங்கம், அது என்ன தனியன் தெரியும். தங்கத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எம்பெருமானாருக்கு தங்கத்தின் பேரில் ஆசை இருக்குன்னா எந்த தங்கம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை நம்ம சாமான்யமா இன்னைக்கு இத்தனை நாளைக்கு எத்தனை சொல்லி விலை போடுறாரே அந்த தங்கமா அப்படின்னா அது இல்லை. அச்சுதனுடைய திருவடி தாமரைகளாகிற இரண்டு தங்கங்கள், இரண்டு திருவடி தாமரைகளாக இருக்கிற அந்த தங்கங்கள் எம்பெருமானாருக்கு ஆசை இருக்கிறது, மற்றவைகள் எம்பெருமானாருக்கு புல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அந்த தனியன். சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லி தலை கட்டுறதுங்கிறது முடியாது. எம்பெருமானாருடைய வைபவம்னு சொல்ல ஆரம்பித்தா, இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சா 1015வது நட்சத்திரம் எம்பெருமானாருக்கு வரைச்சின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், நடுவுல நிறுத்துறதுக்கே வாய்ப்பில்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய வைபவமானது சுவாமி எம்பெருமானாருடைய வைபவம். அப்ப எந்த வழியில கடினமான ஒன்றை அணுகுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பழைய வியாக்கியான புஸ்தகங்கள்ல எல்லாம் சிலர் பின்னாடிலே தோன்றிய ஆச்சாரியர்கள் அவள்லாம் எழுதுறச்ச கொஞ்சம் கடினமான இருக்கிற பகுதிகளை வல்லார் வாய் கேட்டு தெளிக அப்படின்னு எழுதுவான். எவ்வளவு விரிவா எழுதுமோ எழுதுவா, அது எழுதி புரிய வைக்க முடியாத இன்னும் கடினமான விஷயங்களை வல்லார் வாய் கேட்டு தெளிக அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லவர்னா யார் வல்லவர்? ஒரு விஷயத்தை நன்கு அறிந்தவர், அதை நன்கு சொல்ல தெரிந்தவர் வல்லவர் அப்படின்னு சொல்றார். சுவாமி எம்பெருமானார் சாட்சாத் ஆதிசேஷ அவதாரம். ஆதிசேஷனுடைய அவதாரமாக திருவவதாரம் செய்த எம்பெருமானார் பல அபூர்வமான விஷயங்களை செய்தார். அப்படி அபூர்வமான விஷயங்களை செய்தவர் அதனுடைய வைபவங்களை அறியும்படியாக ஒருத்தர் சொல்லணும்னா அதே ஆதிசேஷனே வந்து சொன்னாதான் முடியும். அப்ப 2 கிரந்தங்கள் நமக்கு அவருடைய வைபவத்தை ஓரளவு காட்டுவதாக இருக்கிறது. 1000 நாட்களுடைய ஆதிசேஷனால சொல்லிட முடியுமான்னா முடியாதுதான். ஆனாலும் சொல்ல இயலும், அதற்காக சொல்லுகிறார்கள். அப்ப 2 பேரால சொல்ல முடியும். ஒருத்தர் சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரே மறுபடியும் அவதாரம் செய்தார். எதிராஜ வம்சத்தி என்கிற 20 ஸ்தோத்திரங்களாலே எம்பெருமானாரை புத்தி செய்தார். அதை கொண்டு அறியும். மற்றொருவர் சுவாமி அனந்தாழ்வான். எப்படி பெருமாள் நரநாராயணனாக ஏக காலத்திலே ஆச்சாரியராகவும் சிஷ்யனாகவும் வந்து தோன்றி திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டு அருளினானோ, அதே போல ஆதிசேஷன் ஆச்சாரிய சிஷ்யனாக சமகாலத்திலேயே அவதாரம் செய்தது சுவாமி எம்பெருமானாராகவும் சுவாமி அனந்தாழ்வானாகவும் ஏக காலத்திலேயே ராமானுஜராகவும் பிறக்கிறார், சிஷ்யனாக அனந்தாழ்வானாகவும் பிறக்கிறார். அப்ப சுவாமி அனந்தாழ்வான் சொல்லுகிறதை கொண்டு ஓரளவு அவருடைய வைபவத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அனுமானம் செய்யலாம். அவர் சொல்லி இருக்கிற ரீதி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ரீதி என்ன அப்படின்னா, பெருமாள் பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கிறார், ஸ்ரீவைகுண்டநாதனாக எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீவைகுண்டநாதனாக எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமான்
எல்லாருக்கும் எட்டும்படியா இருக்கானா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நித்தியர்களாலேயும் முக்தர்களாலேயும் மட்டுமே தொட முடியும்படி இருக்கிறான். நித்திய சூரிகளாலேயும் முக்தாத்மாக்களாலேயும். நித்திய சூரிகள்னா விஸ்வக்சேனன், ஆதிசேஷன், கருடன், இப்படி அங்கேயே எப்பொழுதும் சதா புஷ்யந்தி சூரையான்னு சொன்னோம் இல்லையா, எப்பொழுதுமே அவனை சேவித்துக் கொண்டே இருக்கிறவர்கள். அவர்களாலே மட்டும்தான் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பெருமாளை சேவிக்க முடியும். அடுத்து எங்க இருக்கிறான் அப்படின்னா திருப்பார்கடலிலே இருக்கிறான். வியூகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வியூகத்துல பெருமாளை யாரெல்லாம் சேவிக்க முடியாது அப்படின்னா பிரம்மா, சிவன் தொடக்கமான தேவர்கள். அவர்களால அந்த திருப்பார்கடல்ல போய் பெருமாளை சேவிக்க முடியும். நம்மால முடியுமானா நம்மால முடியாது. திருப்பார்கடல் பூலோகத்துல தான் இருக்கு. ஆனாலும் நம்மால நிச்சயம் சேவிக்க முடியாது. இந்த திருப்பார்கடலுக்கு மேல, அதாவது இந்த பூலோகத்துக்கு மேல 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், இது எல்லாம் சேர்த்து ஒரு அண்டம். இது போல கோடிக்கணக்கான அண்டங்கள் ஆவரண ஜலம் அப்படிங்கிற ஒரு ஜலத்தை மிதந்துட்டு, ஒரு ஆவரணத்தை மிதந்துட்டு. அதுக்கு வெளியே அக்னி ஆவரணம், அதுக்கு வெளியே வாயு ஆவரணம், அதுக்கு வெளியே ஆகாஷ ஆவரணம், அதுக்கு வெளியே மகதாவரணம், அதுக்கு அகங்கார ஆவரணம், அதுக்கு வெளியே மகதாவரணம், அதுக்கு வெளியே பிரகிருதி ஆவரணம், அதுக்கும் வெளியே பிரஜாநதி, அந்த பிரஜாநதிக்கும் வெளியே இருப்பவன் இந்த ஸ்ரீவைகுண்டநாதனுடைய பிரபதம். அங்கே எழுந்திருக்கிறான். இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காருங்கிறத சொல்றதுக்காக இந்த திருப்பார்கடலுக்கு வந்த விஷயத்தை சொல்ற. திருப்பார்கடல் நமக்கு எட்டும்படியாக இல்லை. அப்ப வேற என்ன இடம் எட்டும்படியா இருக்கு? இதே லோகத்துக்கு தானே கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதாரம் செய்தார். பிருந்தாவனமோ அயோத்தியாவோ நமக்கு இல்ல அகோபிதமோ நமக்கு என்ன அருகிலேயே தானே இருக்கு. இல்ல நம்ம போகக்கூடிய தூரம் தானே. அப்படின்னா காலத்தினாலே வேறுபட்டு போனோம். ஆவரண ஜலம் போலே பரப்பமும், கடல் போல வியூகமும், காட்டாற்று வெள்ளம் போலே விபவம்னு சொல்லுவோம். ஆவரண ஜலம்ங்கிறது இந்த அண்டங்களுக்கெல்லாம் வெளியே இருக்குது. அதை நம்மளால அனுபவிக்கவே முடியும். கடல் முடியாது. காட்டாற்று வெள்ளம்ங்கிறது அந்த க்ஷணம் வெள்ளம் வரும், அடிச்சுட்டு போகும், பல வருஷத்துக்கு ஜலமே விடாது. மறுபடியும் என்னைக்கு வெள்ளம் வருதோ அப்பதான் மறுபடியும் காட்டாறுல ஜலம் வரும். காட்டாறுன்னா காவேரியை போல எப்பொழுதும் ஓடிட்டு இருக்கிற ஜலம்னு கூட நினைச்சுக்க முடியாது. ஏதோ ஓடிட்டு இருக்கேன் அந்த அளவுல கூட அதை வச்சுக்க முடியாது. பெய்யற அன்னைக்கு வேகமா பெய்யும், மழை ஜலம் வேகமா போயிடும், அப்புறம் ரொம்ப வருஷம் ஜலமே இருக்காது. அப்படி விபவாவதாரங்கள் காட்டாற்று ஜலம் போல. ராமாவதாரம் பண்ணார் அப்படின்னா அதுக்கப்புறம் பல லட்சம் வருஷம் கழிச்சுதான் கிருஷ்ணாவதாரம். அதுக்கப்புறமும் பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுத்து, இன்னும் கல்கி அவதாரமோ மற்றொரு அவதாரமோ வரல. அப்ப காலாந்தரத்திலே இருப்பதாலே நமக்கு அந்த பாக்கியம் இழந்து போகணும். சரி, நாராயணன் பேரோட இருக்கிறாரே, நாராயணன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலேயும் உள்ளே இருந்து வெளியே இருந்து நியமிப்பவனாக இருக்கிறான்னு தானே அர்த்தம். வியாபித்து அவன் தானே நியமிக்கிறவன். அப்படி நியமிக்கிறவன் எனக்குள்ளேயும் இருக்கானே, அவனை அறிய முடியுமா அப்படின்னா யோகிகளால் அறிய முடியும். நம்மால அறிய முடியுமா? யாரும் இல்லை, இந்த இடத்துல நாம 10 பேர் தான் இருக்கோம்னு சொன்னச்சே பெருமாளை எண்ண விட்டுடுறோமே. அப்ப அந்தரியாமியாக இருக்கிறவனை யோகிகளால் மட்டுமே அறிய முடிவதாக இருக்கிறது, மற்றொருவராலே அறிய முடியும்படியாக இல்லை. அப்ப காட்டாற்றுல ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா, அந்த வெள்ளத்துல அங்கங்கே சில குளங்களும் ஏரிகளுமாக ஜலங்கள் தேங்கின. அப்படிப்பட்ட ஜலங்களாக இருப்பவை அர்ச்சாவதாரங்கள். அர்ச்சாவதாரங்கள்னா கோவில்களையும் திருமாளிகளையும் விக்கிரக ரூபத்திலே, பிரதிமா ரூபத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிற நிலை. ஸ்ரீரங்கம் பெரிய கோவில், திருமலை பெருமாள் கோவில், திருநாராயணபுரம், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம், திருமாலின் சோலை, திருக்குறுங்குடின்னு பல திவ்ய தேசங்கள்ல எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த இடங்கள்லாம் அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது. நமக்கு எளிமையான வழி எது அப்படிங்கிறத நம்ம ஜலத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்கறதையே புரிஞ்சுக்கணும். எப்படி ஜலத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னா, அந்தரியாமிங்கிறது நிலத்தடி நீர் போல. இன்னைக்கு போர்லாம் வந்துருந்தது வேற விஷயம். கிணறு இல்லாத காலத்துல நிலத்தடி நீரால் என்ன பயன்? பாலைவனத்துல நிலத்தடியில நீர் இருக்குமா? இருந்து என்ன பயன்? கையில் எடுக்க முடியாது இல்லையே. அதையும் விட சுலபமா இருப்பது என்ன? குளத்திலேயோ ஏரியிலேயோ தேங்கி இருக்கிற ஜலம் தானே சுலபமானது, சுலபமான அணுகும்படியாக இருக்குது. அப்ப அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு. ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் சிறிய திருமடல் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடிட்டார். ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதார பெருமானிடத்துல ஈடுபாடு அதிகம். ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு ஏற்றத்தை சொல்லுச்சு.
பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் 3 பேரும் பரத்வத்திலே விருப்பமுடையவர்கள், ஈடுபாடுடையவர்கள். நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் 3 கிருஷ்ணாவதாரத்தை ஈடுபாடுடையவர்கள். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்திலே ஈடுபாடுடையவர். திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமியாக இருக்கிற பெருமானிடத்திலே ஈடுபாடுடையவர். தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் இங்கே ஸ்ரீரங்கநாதனிடத்திலே ஈடுபாடுடையவர்கள். திருநங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார பெருமானிடத்திலே ஈடுபாடுடையவர். அப்படின்னா கோவில்கள் எழுந்தருளிருக்கிறார்கள் விக்கிரக ரூபத்துல. அந்த பெருமானிடத்துல திருநங்கை ஆழ்வாருக்கு ஈடுபாடு அதிகம். எப்படி நிச்சயித்து சொல்லுவது? 1000 பாட்டு பெரியது மொழியில பாடினார், 900 பாட்டு அர்ச்சாவதார பெருமான்களுக்காகவே பாடப்பட்டது. அவர் சிறிய திருமடல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்காரு, திவ்ய பிரபந்தத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏறார் முயல் விட்டு காக்கை போவதே. அழகான முயலை விட்டு யாரேனும் காக்கையின் பின்னாடி செல்வார்களா? நான் ஏன் முதல்ல முயல் பின்னாடி போனோம், நான் ஏன் காக்கை பின்னாடி போகக்கூடாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். முயல்னு ஆழ்வார் சொல்றது அர்ச்சாவதாரங்களை. அழகான முயல் தரையில உட்கார்ந்து இருக்கு, காக்கா பறந்து இருக்கு. யார் உடைய சிவைகுண்டத்துக்கு போறியான்னு கேட்டா, அழகா இங்க அர்ச்சாவதாரம் பெருமான் அனுபவிச்சுட்டு இங்கேயே இருந்தேன். தொடரடிப்படி ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாள் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கவான் அகருளானே. அப்படியா இந்த அர்ச்சாவதார ஸ்தானங்களிலே ஏற்றம் அதிகம் என்று காட்டுவதாக அந்த சிறிய திருமடல் ஆகிய கிரந்தமானது அமைந்தது. எம்பெருமானுடைய மிகுந்த சுலபமாக இருக்கும் தன்மை, எளிமையோட பெருமாள் இருக்கும் தன்மை, அது இந்த அர்ச்சாவதாரம் அப்படிங்கிற நிலை. அப்ப இந்த எம்பெருமானுடைய 5 நிலைகள்ல சிகரமாக சொல்லலாமா? இத அர்ச்சாவதாரங்களை சிகரமா சொல்லலாமா? சிகரங்கள் அப்படின்னு. இப்போ அடுத்து மற்றொரு சிகரத்தையும் பார்க்கணும். இந்த எம்பெருமான் தான் இவ்வளவு சிரமப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துல உட்கார்ந்து சுகமா இருந்தவன். இவர்களுக்கு இப்படியே விட்டா ஒண்ணுமே இல்லாத போயிடுவார்கள் அப்படிங்கிறதுனால பிரளய காலத்தை இவர்கள் எல்லாத்தையும் வயத்துல வச்சு ரட்சிச்சு, அதுக்கப்புறம் இவர்களுக்கு சரீரத்திலையும் இந்திரியங்களையும் கொடுத்து சிருஷ்டி பண்ணி, அதுக்கப்புறம் இவர்கள் தன்னை அடையிறதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்போம்னு வேதம் தொடக்கமான சாஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து, இது எல்லாம் பண்ணாலும் அந்த ஜீவாத்மாவன் என்ன செய்தான்? பெருமாள் சரீரத்தை கொடுத்தார். சரீரத்தை கொடுத்தது எதற்காக? வேதம் தொடக்கமான சாஸ்திரங்களை கொடுத்தது எதற்காக? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதா அப்படின்னு ஒரு வாக்கியம். அபூர்வமான இந்த கை கால்களோட சேர்ந்து அமைப்பாகி இந்த சரீரமானது எம்பெருமான் இந்த ஜீவனுக்கு கொடுத்தது எதற்காக அப்படின்னா, ஈஸ்வராய நிவேதிக்கும், ஈஸ்வரனுக்கு கைகரியம் செய்வதன் பொருட்டு. அதை பண்ணாத இவன் வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற சுவாமி நம்பிள்ளை அழகா ஒரு வாக்கியத்தை சொல்றார். அது பின்னாடி மணவாள மாமிகளும் அதை பல கிரந்தங்கள்ட்ட எடுத்திருக்கிறார். 6 நீஞ்ச கொடுத்த தெப்பத்தை கொண்டு அக்கறை ஏறலா இருக்க நீர்வாக்காலே உருகி கடலிலே விழுவாரை போலே. ஒருத்தர் காவேரிக்கு எதிர்கரையில இருக்க, அவருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெரியவர் சேவிக்கணும்னு ஆசை. எதிர்கரையில இருந்த ஒருத்தர், நான் இப்பதான் அங்க இருந்து வந்தேன், இந்த தெப்பத்தை எடுத்துக்கோ, தெப்பம்னா ஓடம், ஓடத்தை எடுத்துக்கோ, நீ போய் பெருமாளை சேவிச்சுட்டு வா அப்படின்னு பெருமாளை சேவிப்பதற்காக அவர் ஒரு தெப்பத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறார். இவரும் காவேரியில ஏறினார், தெப்பத்துல உட்கார்ந்துட்டார், இந்த 2 துடுப்புகளையும் முடிச்சுட்டார், அழகா தண்ணியிலே போக ஆரம்பிச்சார். அண்ணாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்மே நம்மாழ்வார் சொன்னா போல இவர் தள்ளி தள்ளி பார்த்தார். ஓடம் ரொம்ப அழகா போச்சு, ஸ்ரீரங்கம் இங்கதானே இருக்கு, எங்க போறது? இப்படி போறதுக்கு பதிலா இப்படி கொஞ்சம் சுத்தி போயிட்டு வருவோமே ஸ்ரீரங்கத்துக்கு, ஓடத்தை பொறுத்தோம்னா சுகமான அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு ஓடத்தை தள்ள ஆரம்பிச்சார். அது இத்தூர் வழியாச்சு, அப்புறம் அவ்வளவு பெரிய வழியாச்சு, அப்புறம் அவ்வளவு பெரிய வழியாச்சு, கடைசியில கடல்லையே போய் விழுந்துட்டார். நீர் வாக்காலே ஒழுகி கடலிலே விழுவாரை போலே. அப்படி கடல்ல விழுந்தது வேற யாரோ இல்லை, நாம தான். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வே, நீ கொடுத்தியே ஒரு சரீரம், அந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கு, நானும் அது கூடவே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா போல இந்த எம்பெருமான் அவருக்கு கைங்கரியம் செய்வதற்காக கொடுத்த சரீரத்தை கொண்டு நாம என்னென்னமோ வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதையெல்லாம் பார்த்தா இந்த பெருமாள்
இவ்வளவு தாழ்வா இருக்கிறவனுக்கு நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்னொரு படி மேல போய் செய்கிறார். ஜாயமானம் ஹி புருஷம் எப்பசியன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சித்தகா. இவனுக்கு மோட்சத்தின் பேர் ஆசை வரணும். என்ன பண்ற? எந்த காரணமும் வேண்டாம். ஜாயமான காலத்துல, அதாவது தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கிற காலத்துல அவனுக்கு போய் கடாட்சம் பண்ற. அந்த கடாட்சத்தினாலே அவன் சத்துவகுணம் மேலோங்கியவனாக இருக்கட்டும், அந்த கடாட்சத்தினாலே அவன் மோட்சத்திலே இச்சையுடையவனாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணி வைத்தான். மோட்சத்திலே இச்சை வந்தது. அவனுக்கு வேறு சில தடங்கல்கள் இருந்தன. சாத்விகனாக இருந்தாலும் பிறப்பினால அவன் பிராமணனா இல்லைன்னாலோ பிராமண புருஷனா இல்லைன்னாலோ அவனுக்கு வேதாத்தியனங்கிறது வராது, கை கூடாது இல்லையா? சூத்ரர்களோ அல்லது ஸ்திரீகளோ வேதாத்தியனம் பண்ண முடியாது. அப்ப அவர்களுக்கு வேதமானது எப்படி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்? இவன் தான் பரதத்துவம், இவன் தான் பிரம்மம் அப்படிங்கறத சொன்னாதானே அவன் பேர்ல ஒரு ஈடுபாடு வரும். எனக்கு இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசை இருக்கு, எங்க போகணும்னு தெரியலையே. அப்ப எங்க போகணுங்கிறத வேதாந்தங்கள் தானே சொல்லுகின்றன, உபனிஷத்துகள் தானே சொல்லுகின்றன. அப்போ அதை அறிய முடியாதவர்கள் என்ன செய்ய முடியும்? அப்பதான் இந்த ஆச்சாரியர்களாகிறவர்கள் வருகிறார்கள். உபதேசங்களினாலே கடினமான விஷயங்களை எளிமைப்படுத்தி சொல்லுகிறவர்கள். பிரம்மசூத்திரம் தொடக்கமான பல விஷயங்களை வேதவியாசர் செய்ய, போதாயனர் முதலானோர் அதற்கு வியாக்கியானங்கள் செய்ய, இதையெல்லாம் செய்தாலும் ரொம்ப நீளமா இருக்கு சுவாமி. இதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு யாருக்கு நாடி இருக்குன்னு. ஒரு அரசனானவன் தன்னுடைய தலைநகரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்ப இருக்கிறவர்களை பத்தி சொல்ல, அந்த காலத்து அரசர்களை பற்றி சொல்ல. அந்த அரசன் அவனுடைய ராஜ பரிபாலனம் பண்றச்ச ஒரு ஓலை எழுதி நீ இந்த கப்பம் செலுத்தணும்னு சொல்லி அனுப்புவான். அந்த சிற்றரசனானவன் அத்தனை கப்பத்தை செலுத்தி ஆகணும். அவன் அதை செலுத்தல அப்படின்னா அந்த அரசன் போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு விடுவான். திருமங்கை ஆழ்வாரை பொறுத்தே நம்ம இதெல்லாம் பார்த்துப்போம். சோழ அரசன் ஓலை அனுப்புவார், திருமங்கை ஆழ்வார் இதெல்லாம் ததியாராதத்துக்கு செலவழிப்பார், கப்பம் கட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அரசன் வருவான், அவனையும் அனுப்பிச்சு அடிப்பார். அது வேற விஷயம். எந்த இடத்துல ஓலை போகலையோ அங்க அரசன் தானே போவான்னு சொல்லுகிறா போல இந்த எம்பெருமான் நம்ம கொடுத்த வேத சாஸ்திரங்களை வச்சுட்டு இவன் திருந்தரா போல தெரியல, நாமே போய் கடத்திலே இறங்குவோம் அப்படின்னு தானே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை இருக்கிறான். ராமனாகவத்தான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி எதத் பிரதமமா. நீ என்கிட்ட சரணாகதி பண்றனா உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவடியை பிடிச்சுக்கோன்னு அர்த்தம். அப்படியா ராமன் சொல்லியிருக்கானா? கேட்டதோட போச்சு. சரி, இவனுக்கு இன்னும் புரியல. இன்னும் ஸ்பஷ்டமா ஒரு 700 ஸ்லோகத்தை ஒரு 18 அத்தியாயத்துல உட்கார்ந்து நிதானமா சொல்லலாம்னு சொல்லி கண்ணனா பகவத்கீதையை அடிச்சுதான். சர்வதர்மான் பரித்யஜ்யமான் ஏகம் சரணம் பிரஜா ஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டர். உன்னுடைய பாவங்கள்ல இருந்து உன்னை விடுவிக்கிறேன், நீ இந்த தர்மங்களை எல்லாம் விட்டுடு. இந்த தர்மங்களை விட்டுனா தர்மங்களை விட்டது நம்ம விட்ட தர்மத்தை சொல்லல, அவன் சொன்னது வேற. இதையெல்லாம் விட்டுடு, நீ என் திருவடிகளை மட்டும் படி, அதுவே உனக்கு உபாயமாகவும் இருக்கும், அதுவே உனக்கு உபேயமாகவும் இருக்கும், வழியாகவும் இருக்கும், அடைகிற ஸ்தானமாகவும் அதுவே இருக்கும். நான் உன்னை ரட்சிக்கிறேன் எல்லா பாவங்களிலே இருந்தும் அப்படின்னு சொன்னான். அப்பவும் ஒன்றும் செய்யல. எல்லாரும் அவனை கல்வன்னு சொன்னதோட இருந்தது. இந்த துரியோதனன்லாம் கண்ணன் தூதுக்கு வந்திருக்கான், அதை கண்டு அவ்வளவு பெரிய எம்பெருமான் தூதுக்கு வந்திருக்கிறானேன்னு சொல்லி இது பண்ணாம அவனை பழித்து அவன் வர்றச்சே யாரும் எழுந்து நிற்க கூடாதுன்னு தான் வார்த்தைகள் சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு கீழே பள்ளத்தை நோண்டி அந்த பள்ளத்தை அவன் விழ வேண்டும் அப்படின்னு தான் ரொம்ப குரூரமான எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். ஏன் கிமர்த்தம் மதுசூதனா, எதற்காக மதுசூதனே, எதற்காக புட்டரி காட்சனே, கிமர்த்தம் புட்டரி காட்ச விஷல போஜனம், எதற்காக விஷல போஜனத்தை உண்டாய், எதற்காக புத்தகனிடத்துல போய் சாட்டாய், எங்கிட்டதான் அவன் சாட்டுக்கலாமே அப்படின்னு அவன் என்ன கண்ணன் செய்கிற அத்தனை விஷயங்களையும் கேள்விகளாகவும் கண்ணன்கிட்ட போய் எதிர்த்து கேள்வி கேட்கலாமா, இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களே தவிர ஒருத்தரும் கண்ணனுடைய வார்த்தையை கேட்டவர்களாக இல்லை. சரி, துரியோதனன் தான் எதிர்பக்கம் நின்னா, அர்ஜுனன் பக்கத்தே நின்றுதானே, அவனுக்காக இதா புரிஞ்சுதான்னா கண்ணனே சொல்லுகிறான், உனக்கு சொன்னதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, அத்தனை நேரம் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு ஒண்ணு புரியலங்கிற நீ
அப்படின்னு கண்ணனே சொல்லும்படியாகத்தான் அந்த உபதேசங்களானது சென்றது. அப்ப என்ன செய்யறது? காட்டுக்கு போய் ஒரு யானையை பிடிக்கணும். 200 மனுஷா போனா போதுமா? அவ்வளவு பேர் வேண்டாம். ஒரு மனுஷன் இருக்கட்டும், ஒரு யானையும் வச்சுக்கோங்க. மிருகம் கொண்டுதான் மிருகத்தை பிடிக்கணும். 100 மனுஷா போய் ஒரு யானையை பிடிச்சுன்னு வர முடியாது அப்படின்னு சொல்லி மிருகம் கொண்டு மிருகம் பிடிப்பாரை போலே ஆழ்வார்களுக்கு மயர் வர மதிநலம் அருளினான். ஆழ்வார்களை சுட்டிப்பித்தான். சுவாமி நம்மாழ்வார் தொடக்கமான ஆழ்வார்களுக்கு பெருமாள் விசேஷ கடாட்சத்தை செய்து அவர்கள் வாயிலாக வேதத்தை தமிழ் செய்து பரப்புவித்தான். சரி, ஆழ்வார்களுக்கு ரொம்ப அழகான உபதேசங்களை எல்லாம் செய்தான், ஞானத்தை கொடுத்தான். ஆழ்வார்கள் பல உபதேசங்களை செய்தார்கள். அது எல்லாம் கேட்டு நடந்தார்களா, திருந்தினார்களா அப்படின்னா அதுவும் போச்சு. அதுவும் போச்சுன்னா உபதேசமே போயிடுது. சுவாமி நாதமுனிகள் பின்னாளிலே அவதரித்து அவர் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை மீட்டார். ஆழ்வாருடைய அருளிச் செயல்களை தொகுத்து அவர் அதை 4 முதலாயிரம், 2000, 3000 திருவாய்மொழி அப்படின்னு 4 பிரிச்சதெல்லாம் சுவாமி நாதமுனிகள் தான். அவர் இந்த திருமந்திர தொடக்கமான ரகசியங்களையும் அருளிச் செயல்களையும் உபதேசித்து வருகிறார். அதுதான் குரு பரம்பரை என்று ஆனது. எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்கள் வரை இந்த குரு பரம்பரைங்கிறது ஓரான் வழியாக தான் வந்தது. அதாவது திருமந்திர உபதேசமோ, துவய உபதேசமோ, சரம ஸ்லோகார்த்த உபதேசங்களோ இவைகளெல்லாம் ஓரான் வழியாக வந்தது. அவர் இவருக்கு சொல்வார், நாதன்கள் வியக்கொண்டார் சொல்வார், வியக்கொண்டார் மனக்காரர்கள் சொல்வார், ஆள வந்தா பெண்ணுகள் சொல்வார். அப்படியே தான் உண்டு. இது அடுத்து 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 ஒத்தரா வந்துட்டு இருக்கே தவிர இது ஒன்றும் கிளையாக விட்டு இன்னும் படர ஆரம்பிக்கிறது. அது படர வேண்டிய காலம் வந்தது. அப்படிதான் எம்பெருமானாருடைய காலத்தை கொள்ள சுவாமி மணவாள உபதேசத்தை மாதிரி என்ன சொல்றாரு? குரான் வழியாக உபதேசித்தார். முன்னவர்கள் எல்லாம் ஒருத்தர் வழியாக உபதேசித்து வந்தனர். எம்பெருமானார் என்ன செய்தார்? பார்வையில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் எம்பெருமானார் தான் இந்த வரம்பை அறுத்தவர். வரம்புங்கிறது என்ன? ஒரு தடை. அப்ப எம்பெருமானார் தடையே வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டே போன்னு சொன்னார் அப்படின்னு அர்த்தமானா இல்ல. ஆசைதான் வரம்புன்னு வச்சுட்டார். ஆசையுடையோருக்கெல்லாம் இங்க வரம்பறுத்தார். அப்ப ஆசைதான் தகுதின்னு ஆக்கி விட்டுட்டார். பிறப்ப தகுதியாக கொள்ளல, அல்லது ஞானத்தை தகுதியாக கொள்ளல, வேற எதையும் தகுதியாக கொள்ளல. ஆசை போதும். ஒரு சமயம் ஒரு சிஷ்யர் எம்பெருமானாரை ஆசிரியிக்க வந்தார். அவருக்கு காது கேட்காது, வாயு பேச முடியாது. அவருக்கு எந்த விதத்திலேயும் உபதேசங்களை செய்ய முடியாது எம்பெருமானார். இப்பதானே இந்த எழுத்துப்பூர்வமாக சொல்லி வைக்கிறதுனா வருது. அப்ப என்ன சொல்லி சொல்லியே தான் வேதம் கூட எல்லாமே சொல்லித்தானே பரவிது. அப்ப சொல்லி வைக்க அவருக்கு வழி இல்லை. ஒரு அறைக்கு கூட்டி போனார். கதவை சாத்தினா நேர திருவடிகளை தூக்கி அவர் தலையில வச்சுட்டார். இத கூரத்தாழ்வான் வெளியே இருந்து பார்த்தார். கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்னா மகாவித்வான். ஒரு இரவுல போதாயன படி கிரந்தத்தை மனப்பாடம் செய்தவர். பஞ்சஸ்தவங்களை அருளி செய்தவர். திருவாய்மொழிக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானம் உரைக்க வந்தவர். பதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியார் சொல்றச்சே, எம்பெருமானார் அவதாரம் செய்யலன்னா அந்த சம்பிரதாயத்து பேர் கூரத்தாழ்வான் சம்பிரதாயம். அவ்வளவு ஏற்றமுடையவர். அவர் எம்பெருமானார் இப்படி திருவடிகள்ல நேரா அவருடைய சிரசில வைக்கிறத பார்த்துட்டு, இவ்வளவு ஞானத்தோட பிறந்து என்ன பயன், ஊமையாவும் சிவடாமல்ல பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆச்சாரியர்களுடைய மிகுந்த ஏற்றத்தை உடையவராக எம்பெருமானார் சொல்லப்பட்டார். எம்பெருமானார் ஒரு சிகரமாகவே கருதப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப இங்க ஒரு சிகரம் அர்ச்சாவதாரம், இங்க ஒரு சிகரம் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள்ல மேலான சிகரம் சுவாமி எம்பெருமானார். ஏன் அவரை மேலான சிகரம்னு சொல்றோம்? அதுவரைக்கும் ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒத்தொத்தரா சொல்லி உபதேசிச்சுட்டு வந்து இருந்தா, எம்பெருமானார் என்ன பண்ணார்? மடைய திறந்து விட்டா போல 74 சிம்மாசனாதிபதிகள் நியமிச்சார். அந்த 74 சிம்மாசனாதிபதி வழியாக இன்னைக்கு இந்த சம்பிரதாயம் வாழ்ந்து. லக்ஷ்மிநாதன் அப்படின்னு ஒரு கடல்,
அந்த கடல்ல இருந்து லட்சுமிநாதாக்கிய சிந்தவு ஷடரிப்பு ஜலதா பிராப்பிய காருண்ய நீரம்னு சுவாமி எம்பெருமானாருடைய தம்பியார் அவர் செய்த ஒரு முக்தகம், ஒரே ஸ்லோகம். அது என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீமன் நாராயணன் ஆகிற கடல், அதுல மேகங்களாக ஆழ்வார் இருக்கிறார், சுவாமி நம்மாழ்வார் இருக்கிறார், மலைகளாக நாதமுனிகள் இருக்கிறார், மலையிலிருந்து கொன்ற அருவிகளாக உயர்கொண்டாரும் மணக்கால் நம்பிகளும் இருக்கிறார்கள். அந்த அருவிகள் சேர்ந்து ஆழாக ஓடுறது இல்லையா, அந்த ஆறாக ஆழவந்தார் இருக்கா. அந்த ஆழவந்தார்கிட்ட இருந்து 5 வாய்க்கால்கள் வழியா வீரநாராயணத்து ஏரியாக சுவாமி எம்பெருமானார் இருக்கார். அந்த எம்பெருமானாரிடத்திலிருந்து 74 மதகுகள் வழியாக எப்படி செடிகள் இந்த தானியங்கள்லாம் சமிருத்தியா வளர்றதோ, பயிர்கள்லாம் என்ன வளர்றதோ, அதே போல இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் படும்படியாக அமைந்த ஸ்லோகம். லட்சுமிநாதாக்கிய சிந்தம்னா கடல்ல இருந்து நேரா எடுத்து விவசாயம் பண்ண முடியுமா? முடியாது. உப்பு ஜலம். பெருமாள்கிட்ட என்ன உப்பு இருக்கு? பெருமாள்கிட்ட போய் உப்பு இருக்குன்னு சொல்லலாமா? அப்படின்னா கொஞ்சம் கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு அப்படின்னா, இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், இப்பவும் வந்து பிடிய பிடிக்க மாட்டேங்கிறானே, நேரம் வந்து பிடின்னு சொல்லியாச்சு, ஆனாலும் பிடிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு கோபம். அவனிடத்திலே இருந்து கருணையாகிற ஜலத்தை மட்டும் பிரித்து எடுத்த பாஸ்கரர், வகுளபூஷண பாஸ்கரர், வகுள மாடை அணிந்த பாஸ்கரர் சூரியன் சுவாமி நம்மாழ்வார், அவரே மேகமாகவும் இருந்து கருணையை மட்டும் பிரிச்சு அத ஒரு சிகரத்தின் மேலே பொழிகிறார், மலையின் பேரிலே பொழிகிறார். அந்த மலை யாரு? நாதமுனிகள். அந்த நாதமுனிகளாகிற மலையின் பேரிலே இந்த கருணையாகிற மழை வெள்ளமானது கொட்டி உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகளாகிற அருவிகள் வழியாக எம்பெருமானுடைய கருணையானது ஆளவந்தார் என்கிற ஆற்றை அடைகிறது. இப்பவும் சொல்றோம் இல்லையா, கொள்ளிடத்த ஜலம் விடுறா, எல்லாம் போய் கடல்ல விடுறது, ஒன்னும் தேக்கி வைக்க மாட்டேங்கிறான்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஆத்துல ஜலம் போனா சந்தோஷம் இல்லை, அதை தேக்கி வச்சாதான் சந்தோஷம். அப்ப 5 வாய்க்கால்கள். யார் யார் 5 வாய்க்கால்கள்? சுவாமி பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அரையன் என்கிற 5 ஆச்சாரியர்கள். பஞ்சாச்சாரி பதாசிரிதர் அப்படின்னு எம்பெருமானாருக்கு ஒரு திருநாமம். 5 ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர் அப்படின்னு. அப்படி 5 வாய்க்கால்கள் வழியாக பெரிய ஏரியான பத்மாகரேந்திரம் அப்படின்னா செழிப்பான தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய ஏரியாக எம்பெருமானார் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஏரியில வந்து ஜலம் தேங்கியது. அந்த ஏரியிலிருந்து ஜலமானது 74 மதங்கள் வழியாக வெளியே வந்து நம்மை வாழ்விக்கிறது. இப்ப வர்றது ஜலமா? இல்ல, பெருமாளுடைய கிருபை, கருணை. ஏன்னா பிராப்பிய காருண்ய நீரமாச்சே, நம்மாழ்வார் பிரிச்செடுத்த கருணையாகத்தானே இப்ப பொழியணும், மழை பொழிஞ்சதுதானே சேர்க்க முடியும். அப்ப எம்பெருமானார் என்ன செய்து வைத்தார், எதனால அவருடைய ஏற்றமானது நமக்கு சொல்லும்படியாக இருக்கிறது. 1000 ஆண்டு கழிச்சு எம்பெருமானாருடைய சம்பிரதாயம் இது அப்படின்னு சொல்லுகிறோம். எதற்காக ராமானுஜதாசர் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படின்னா, பெருமானுடைய கருணையை பிரித்து கொடுத்த ஆழ்வார் அவர் பொழிந்த அந்த கிருபையாகிற வெள்ளத்தை தேக்கி வைத்து நண்பரை பாயும்படி செய்தார். அதனாலே இது ராமானுஜ சம்பிரதாயம். எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிவிக்காம். சொல்லவே அர்த்தம் வந்துடும். இது எம்பெருமானார் தரிசனம் ஏன் பேர் இருந்தது? எம்பெருமானாருடைய இந்த பெரும் கீர்த்தியினாலே, அவர் செய்த இந்த பேர் செயலாலே இப்படி ஒரு பெயர் இதற்கு ஏற்பட்டது. பெருமாளுடைய கோபத்தை தனித்து அதிலே இருந்து கருணையை மட்டும் ஆழ்வார் பிரித்து கொடுக்க, பூமன்னுமாறு பொருந்தியமாவன் புகழ்படைத்த பாமன்னுமான் அடிபணிந்து இந்த தேவரான இந்த எம்பெருமானார் அந்த கருணையை எல்லாரும் அடையும்படியாக செய்தார். கருணையை ஆழ்வார் புரிந்து விட அது நாதமுனிகள் பேரே பொழிந்தது. நாதமுனிகள் தானே 4000 பாட்டுகளையும் கொண்டு வந்தவர். ஆழ்வாரிடத்திலிருந்து கொண்டு வந்து உயர்கொண்டார் வணக்கான வீடு வழியாக ஆழவந்தாரை சேர்ந்தது. ஆழவந்தாரும் தேண்டே இருந்தார் இல்லையா, ஆறு வேகமா ஓடுறது. எங்கேயாவது ஒரு பள்ளம் ஏறி இருந்தா அதுல போய் வருஷிக்கும், அது இல்லைன்னா ஏறி தேடிட்டே தான் இருக்கும். அது அப்படி ஆழவந்தார் தேடுறச்சே ஆமுதல் வரிவன் என்று கடாட்சித்து எம்பெருமானாரை கண்டு கரியமாணிக்க வரதரிடத்திலே பிரார்த்திக்க, வரதாஜ பெருமாளும் இவரை நம் சம்பிரதாயத்துக்கு ஆக்கி வைக்க அந்த ஏரியிலே ஜலம் சேர்ந்தது. அப்படி சேர்ந்ததனாலே இப்பொழுது நாம் உஜ்ஜீவிக்கிறோம். இதனாலே எம்பெருமானாருடைய வைபவமானது அறிய வேண்டியது. இது
யாரை பற்றி சொல்லுகிறோமோ அவர் பத்தின ஏற்றம். அர்ச்சாவதாரங்களை பத்தி முதல்ல பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த அர்ச்சாவதாரங்கள்ல எல்லாமே சிகரங்கள் தான். அந்த சிகரத்திலேயே ஒரு 4 சிகரம் இன்னும் மேலெழுந்து இருக்கின்றன அப்படிங்கறத அறிய வேண்டும். அது என்ன சிகரங்கள் இன்னும் மேலெழுந்து இருக்கின்றன அப்படின்னா, கோவில் திருமறை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் என்கிற முக்கியமான 4 அர்ச்சாவதார திவ்ய தேசங்கள். எல்லா இடத்திலேயும் எல்லா பத்திரிகைகள் எழுதுறதா இருக்கட்டும், இல்ல ஆச்சாரியர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு கலெக்ஷன் பண்ணுகிற செய்தி, இந்த 4 திவ்ய தேசங்களையும் தொகுத்து ஒரு வரியா தான் சொல்றார். கோவில் திருமறை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் அப்படின்னு. கோவில்னா ஸ்ரீரங்கம் பெரிய கோவில், திருமலைன்னா திருமலையப்பன் எழுந்திருக்கிற திருவேங்கடமலை, பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் தேவராஜன் சன்னதி, திருநாராயணபுரம் மேற்கோட்டை திருநாராயணபுரம். இப்படி 4 முக்கியமான அர்ச்சாவதார திவ்ய தேசங்களையும் சேர்த்தே தான் சொல்வார்கள். இந்த 4 திவ்ய தேசங்களும் எம்பெருமானாரோட சம்பந்தப்பட்ட திவ்ய தேசங்கள்னு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அப்ப இங்கே ஒரு சிகரம் எம்பெருமானார், அங்கே 4 சிகரங்கள் இந்த அர்ச்சாவதார ஸ்தலங்களான திருவரங்கம் பெரிய கோவில், திருமலை திருப்பதி, பெருமாள் கோவில் காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் மேல்கோட்டை. இப்படி 4 சிகரங்கள். இதையெல்லாம் நமக்கு சொல்லுகிற பக்தா இருக்கார் இல்லையா, அவர் யார்? சுவாமி அனந்தாழ்வான். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எம்பெருமானாருடைய திருவடிகளை மட்டுமே பிடித்தவர். அப்படின்னா மற்ற சிஷ்யர்களோட எம்பெருமானாருடைய திருவடிகளை பிடித்தவர்கள் தானே. இவருக்கு என்ன தனி ஏற்றம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, எம்பெருமானார் சொன்னதை மட்டும்தான் இவர் செய்தார். மற்றவர்களும் அப்படிதானே இருந்திருப்பா அப்படின்னா, இல்லை, இவர் அதை மட்டும்தான் பண்ணுவார். ஒரு உதாரணமா ஒரு சரித்திரம் சொல்லணும்னா, திருவேங்கடமுடையான் ஒரு சமயம் இவர் மாலை கட்டிட்டு இருக்கிறச்சே, திருவேங்கடமுடையானுக்கு மாலை கட்ட யாராவது போகணும்னு சொல்லச்சே, சுவாமி அனந்தாழ்வான் எம்பெருமானார் கலெக்ஷன் போட்டியிலேருந்து அவரை சேவிச்சுட்டு நான் போறேன்னு சொல்லி கிளம்பி போய் அங்க புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் இவர் மாலை கட்டிட்டு இருக்கிறச்சே திருவேங்கடமுடையான் கூப்பிட்டார். அதெல்லாம் வர்றதுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு மாலையை கட்டி முடிச்சு நிதானமா மாலை எடுத்துட்டு போறார். அப்ப திருவேங்கடமுடையான் சொல்ற, நான் எப்ப கூப்பிட்டேன், நீர் எப்ப கூப்பிடுவாரு, உன் மாலை என்ன எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபமா திருவேங்கடமுடையான் சொல்லுகிறார். ரொம்ப சமாதானமா சாத்திகமா சொல்றார் சுவாமி அனந்தாழ்வான். ஆச்சாரியன் சுவாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், மொட்டா இருக்கிறச்சே மாலை கட்டணும், திருவேங்கடமுடையான் சாத்திட்டதுக்கு அப்புறம் அது மலரணும், அதுல இருக்கிற பூர்ணமான அந்த சுகந்தமானது திருவேங்கடமுடையானுக்கே சேர வேண்டும். நீர் கூப்பிட்டது பாதியில வந்தேன்னா ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறினவனாவே அப்படின்னு சொல்றாரு. திருவேங்கடமுடையான் ஒத்துக்கல, அதெல்லாம் ஏற்கனவே கிளம்பி போகணும். நீர் யார் நம்ம கிளம்பி போக சொல்ல, இது வராக கஷேத்திரம், நீர் நேற்று வந்தீர், நான் இன்னைக்கு வந்தேன், இஷ்டம்னா மாலையை சாத்திக்கும், வேண்டாம்னா விடுன்னு சொல்லி மாலையை கதவுல மாட்டி வச்சு அனந்தாழ்வான் வெளியே வந்துட்டார். அப்புறம் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை வாங்கி திருவேங்கடமுடையான் சாத்திட்டார். இன்னொரு அழகான வைபவம் சொல்லணும்னா, ஒரு சமயம் சுவாமி அனந்தாழ்வானுக்கு ஏதோ ஒரு நோவு சாத்திட்டு இருந்தாருன்னா உடல்நிலை சரியில்லைன்னு இருப்பான். அப்ப அவர் படுத்துட்டு இருக்கார். அப்ப அர்ச்சக சுவாமி வேகமா வந்து திருவேங்கடமுடையான் தேவனுடைய தேக சௌகரியத்தை விசாரித்து வர சொன்னார். அப்படிலாம் யாராவது கேட்டா எவ்வளவு உற்சாகமாயிடும். அவர் சுவாமி அனந்தாழ்வான் சொல்ற, ஆழிட்டு அந்தி தொழுவா உண்டோ, எனக்கு இன்னைக்கு ஒரு 10 பேர் வந்திருக்கா விருந்தாளிகள், அவர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும், ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு திதியாராதனம் பண்ணணும், ஒரு பிரச்சாரங்களை அமர்த்தி சுவாமி அடைய நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, நீர் தணிக்கை பண்ணணும் 10 பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவ சுவாமியை கூப்பிட்டு, சுவாமி இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு பதிலாக நீர் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் ஆழ்கிட்டு அந்தி தொழுதல். அந்தி தொழுதுனா சந்தியாவந்தனம். யாராவது ஆளை போட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவாளா அப்படின்னு. இது அனந்தாழ்வான் கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம விசாரிக்க நீர் வரணும், நீர் என்ன அர்ச்சகர் அனுப்புறீர். அப்ப திருவேங்கடமுடையான் திரும்ப வந்தார். சுவாமி அனந்தாழ்வான வந்து எப்படி இருக்கிறீர், சௌரியமா, பரவாயில்லையா, தேவையாயிடுதா எல்லாம் கேட்டார். அவருடைய கீர்த்திங்கிறதும் எளிதில் சொல்ல முடியாததான உயர்ந்த கீர்த்தியை உடையவர். ஒரு சமயம் பெருமானார் மலைக்கு எழுந்துடுறச்ச, சிஷியர்களோட மலைக்கு எழுந்துடுறச்ச, அப்ப எங்க இருந்தோ ஒரு சின்ன பிள்ளை வந்து அவர்களுக்கு தத்யோதனமும் மாம்பழமும் பிரசாதமா கொடுக்கும். நாங்க எல்லாரும் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டோம், ஸ்ரீவைஷ்ணவர்கள் கொடுத்தாதான் ஸ்வீகரிப்போம் அப்படின்னு சொல்லச்சு, நான் சுவாமி அனந்தாழ்வானுடைய சிஷ்யன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்றார். சரின்னு சொல்லி அவர்களும் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார். உங்க ஆச்சாரியனுடைய தலையில சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து நீ சிஷ்யங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
உடனே அந்த பிள்ளை சொல்றார், அகிலாத்ம குணாவாசம் அஜான விராபகம் ஆசிரிதானாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். எல்லா நல்ல ஆத்ம குணங்களும் உடையவராய், அதுக்கப்புறம் அஞ்ஞானமாகிற இருட்டை அழிப்பவராக, அவரை ஆசிரிப்பவர்களுக்கு சுகமான திருப்படிகளை காட்டுபவராக இருக்கும் அனந்தாரியரை வணங்குகிறேன் அப்படிங்கிறதா தனியன். இவ்வளவுதானா தனியன்? எம்பெருமானார் சம்பந்தத்தை சொல்ல வேண்டிய அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் கேட்க, ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் பூர்வத்வயம் சதுத்தமாக சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே. எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளாக இருக்கிற அனந்தாரியரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அங்கீகரித்தோம் அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை வாங்கி ஸ்வீகரித்துக் கொள்கிறார்கள். பிரசாதத்தை சாப்பிட்டுறா, மலைக்கு போறா, சுவாமி அனந்தாழ்வான் இடத்துல தெரிவிக்கிறார்கள், நல்ல காலம் நீர் பிள்ளை அனுப்பி நாங்கள் எல்லாம் ரொம்ப பசியில வந்தோம், அந்த பிள்ளை கொண்டு வந்து தத்தியானத்தையும் மாம்பழத்தையும் கொடுத்தான், ரொம்ப உபயோகமா இருந்தது தன்யவாசம் சொல்றாச்சு. எனக்கு அப்படி ஒரு பிள்ளையே சிஷ்யனா கிடையாது. அப்புறம் தான் தெரியறது வந்தது திருமலையப்பன். திருவேங்கடமுடையான் தானே தத்தியோதனத்தையும் மாம்பழங்களையும் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பசியிலே வருகிறார்கள்னு கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்ததும் யாராக வந்து கொடுத்தான்னா சுவாமி அனந்தாழ்வானுடைய சிஷ்யராக வந்து கொடுக்கிறான். அப்ப அவர் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தனியனானது ஒரு ஆச்சாரியருக்கு அவருடைய சிஷ்யர்கள் தனியன் சமர்ப்பிப்பார். இங்க அனந்தாழ்வானுக்கு திருவேங்கடமுடையானே சமர்ப்பித்த தனியன், மணவாளர்களுக்கு நம்பெருமாள் சமர்ப்பித்தா போல இங்க சுவாமி அனந்தாழ்வானுக்கு திருவேங்கடமுடையானே தனியனை சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்த தனியன் என்ன தெளிவா சொல்றார், எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளே அனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லி. அப்ப எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லணும்னா திருவடி தாமரைகள் தானே சொல்லணும். சிஷ்யராக அவ்வளவு நெருக்கமான சிஷ்யராக இருக்கிறவர் தானே சொல்லணும். அதை அப்படிப்பட்ட உயர்ந்த சிஷ்யர் சுவாமி அனந்தாழ்வான். அவர் 3 கிரந்தங்கள் செய்திருக்கிறார். ஒன்று ஸ்ரீ வெங்கடேஷ இதிகாசமாலா, திருவேங்கடமுடையானுடைய இதிகாசம் மொத்தத்தையும் தொகுத்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற ஒரு பெரிய காவியம். மற்ற 2 சதுஸ்லோகிகள். சதுஸ்லோகி அப்படின்னா 4 ஸ்லோகம். ஒன்று கோதா சதுஸ்லோகி ஆண்டாள் விஷயமாக, அடுத்தது ராமானுஜ சதுஸ்லோகி ராமானுஜர் விஷயமாக, எம்பெருமானார் விஷயமாக 4 ஸ்லோகங்கள், ஆண்டாள் விஷயமாக 4 ஸ்லோகங்கள், திருவேங்கடமுடையான் விஷயமாக ஒரு காவியம், இதிகாசமாலை. இப்படி செய்து வைத்தது சுவாமி அனந்தாழ்வான். இந்த இடத்துல எதற்காக எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முன்னுரையிலேயே ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கிறா போல இருக்கு அப்படின்னா இந்த முன்னுரைகள் இந்த கிரந்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, இந்த ஒரு அருளிச்செயலுக்குள்ள பிரவேசிக்கிறது. ஏன் அப்படின்னா சுவாமி அனந்தாழ்வானுக்கு எவ்வளவு அழகா எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, முதல் ஸ்தோத்திரத்திலே திருவரங்கம் பெரிய கோவிலே எம்பெருமானார் செய்தவை, 2வது ஸ்தோத்திரத்திலே திருவேங்கடமுடையான் விஷயமாக எம்பெருமானார் செய்தவை, 3வது ஸ்லோகத்திலே அஸ்திகிரிநாதனான தேவ பெருமாள் அவருடைய ஸ்தானத்திலே எம்பெருமானாருடைய வாழ், 4வது ஸ்தோத்திரத்திலே திருநாரணன் செல்வநாரணன் அவருடைய கஷேத்திரமான இந்த யாதவாத்ரி அந்த இடத்திலே எம்பெருமானாருடைய ஏற்றம். இப்படியா எம்பெருமானாருடைய ஏற்றங்களை 4 ஸ்லோகங்களாலே 4 திவ்ய தேசங்களோடையும் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கார். அதனாலதான் 4 அர்ச்சாவதார முக்கிய ஸ்தலங்களையும் பார்த்தோம், எம்பெருமானாரை பத்தியும் பார்த்தோம், அதை அருளி செய்த சுவாமி அனந்தாழ்வாரை பத்தியும் பார்த்தோம். இப்போ முதல் ஸ்லோகம், அனிஷம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம் பூர்வம் ஆதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதி மிஷ்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம்பி நித்யம். இப்ப வேகமா சொல்லிட்டேன், அர்த்தத்துக்கு தான் சொல்லணும். எம்பெருமானாரே அவருடைய திருவடி தாமரைகளானவை எப்பொழுதும் அவரை ஆசிரித்திருக்கிறவர்களுக்கு வேறு புகலிடமே வேண்டியதில்லை என்றும்படியாக இருக்கு. இன்னொரு ரீதியில சொல்லணும்னா, வேறு புகழே இல்லாதவர்களுக்கு எம்பெருமானாருடைய திருவடிகளானவை புகழாக இருக்கின்றன. அனன்ய கதி அப்படின்னு வருது இல்லையா, அப்ப வேற ஒரு கதியே இல்லாதவர்கள், வேறு வழி இல்லாதவர்களுக்கு எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளே வழியாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற அந்த திருவடி தாமரைகளை கொண்டு எம்பெருமானார் என்ன செய்கிறார், அவருடைய அடியவர்களுக்கு அவரவர் விரும்பும் விபூதிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். அழித்துக் கொண்டு திருவரங்கத்திலே எப்பொழுதும் வாழக்கடவி ஜெய விஜயி பவா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது போல ஜெயராமானுஜா அப்படின்னு சொல்லி சுவாமி அனந்தாழ்வான் பல்லாண்டு பாடுகிறார். அப்படி என்ன செய்தார், இங்க இருந்து எல்லா விபூதிகளையும் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம், விபூதினா என்ன அர்த்தம், விபூதினா சொத்து செல்வம். பெருமாள் உபய விபூதிநாதன் அப்படின்னு பேர். அவர் 2 விபூதிகளை உடையவர், ஒன்னு நித்திய விபூதி, இன்னொன்னு லீலா விபூதி. லீலைக்கு விஷயமானது லீலா விபூதி,
எப்பொழுதும் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருக்கிறான் இல்லையா, அந்த ஸ்ரீவைகுண்டமானது நித்திய விபூதி. அதையே ஸ்ரீரங்கத்தில் இருந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு அழகான சரித்திரம். சுவாமி எம்பெருமானார் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தோட வந்துட்டார். ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க வந்துட்டு இருக்கார். அப்ப ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீ சடகோபம் மாலை திருப்பதியட்டார் எல்லாத்தோடையும் முன்னே தான் வந்து அவருக்கு எல்லாவற்றையும் அளித்து உபய விபூதி சாம்ராஜ்யத்தை உம்மிடத்திலே கொடுத்தோம், நீர் நித்திய லீலா விபூதிகளை உடையவராகிறீர். நித்திய விபூதியும் இனிமே போகுது, லீலா விபூதியும் இனிமே போகுது அப்படின்னு சொல்லி 2 விபூதிகளையும் இவருக்கு உடைமையாக ஆக்கிறதுனாலே இவருக்கு திருவரங்கத்திலே உடையவர் என்று பெயர். ஸ்ரீரங்கத்தை யார் ராமானுஜர் சொல்ல மாட்டா, எம்பெருமானார் சொல்ல மாட்டா, உடையவர் சன்னதின்னு தான் சொல்லியிருப்பார். ஏன் உடையவர்? இந்த இடத்துல தானே அவருக்கு எல்லா விபூதிகளும் உடையவரானார். இந்த இடத்துல இருந்துட்டு தானே அவர் இந்த விபூதிகளை இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானாருடைய திருவடிகளை பிடித்தவர் யாரும் லீலா விபூதியை கேட்க போறது இல்லையே, ஸ்ரீவைகுண்டத்தை தானே கேட்க போகிறார்கள். இப்போ ஒரு சாஸ்திர கேள்வி வரும், பரபிரம்மம் மட்டும்தானே மோட்சங்கிற புருஷார்த்தத்தை அழிக்க வல்லவன். அப்ப எம்பெருமானார் எப்படி இந்த விபூதிகளை கொடுத்தாருன்னா, எம்பெருமானார் ஜீவாத்மாவாச்சே, உடையவர் ஜீவாத்மாவாச்சே, அவர் எப்படி இதை ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, சாட்சாத் காரியம் செய்கிறவன் ஈஸ்வரன் தான். அதற்கு இவனை இதிலே சேர்த்துக்கொள் அப்படின்னு வாக்கியம் கொடுக்கிறவர் எம்பெருமானார். இது சொல்லுவா இல்லையா, வேற போட்டு கொடுக்கிறது முதலாளி தான், சிபாரிசு கொடுக்கிறது முதலாளி அம்மா அப்படின்பா. அது போல சிபாரிசு கடிதம் எம்பெருமானார் கொடுக்கிறது, சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கிறது ஸ்ரீமன் நாராயணன். அப்ப எம்பெருமானார் ஒரு சிபாரிசை கொடுத்துட்டாருன்னா அதுக்கு எது தட்டுங்க அப்படின்னா இவரே மோட்சத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாமே, இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாருன்னே சொல்லலாமே. சாமானியமா லௌகிக பிரயோகமே இருக்கு அப்படி. அப்ப சாஸ்திர பிரயோகம் என்னது குறை? அப்ப எம்பெருமானாரே மோட்சத்தை கொடுக்கிறார். எம்பெருமானாரே அவரை ஆசிரியத்தவர்களுக்கு அவரவர் விரும்பும் விபூதிகளை கொடுக்கிறார். அவரவர் விரும்பும் விபூதிகள்னா வேற ஒன்றும் இல்லை, சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமே அங்கே இருந்து பெருவாழ்வு என்று சொல்லப்படுகிற நித்திய கைங்கரியத்தையே அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் எம்பெருமானார். அவர் எங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீரங்க தாமி ஸ்ரீரங்கநாதனுடைய தாமமான இந்த ஸ்ரீரங்க தாமத்திலே எம்பெருமானார் இருந்து கொண்டு உடையவராக இருந்து கொண்டு அவரை வேறு புகழின்றி அவருடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களுக்கு அவர்கள் இஷ்டப்படுகிற விபூதியான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்து அவர்களை வாழ்விக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு இங்கே பல்லாண்டு அப்படின்னு ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானார் செய்த கைங்கரியங்களையும் சொல்லுகிறார். எம்பெருமானாருக்கு ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற ஏற்றத்தையும் சொல்கிறார். எம்பெருமானாருடைய ஏற்றத்தையும் சொல்கிறார். ஸ்ரீரங்கத்திலே என்ன, பெருமாள் வந்த உடனே அவருக்கு 2 விபூதிகளையும் கொடுத்துடுறார். அதனாலதான் தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்லி இந்த சன்னதியினுடைய மொத்த செல்வங்களையும் திருத்தி வைத்தவர் எம்பெருமானார். வாழ்ந்த நாமத்தெல்லாம் கேட்கிறோமே, அப்படியெல்லாம் செய்து வைத்தவர் எம்பெருமானார். அவருக்கு இந்த ஏற்றம் வர்றதுக்கு காரணம் யாரு? ஸ்ரீரங்கநாதன். அவன் என்ன செய்தான்? உபய விபூதிகளையும் எம்பெருமானாருக்கு கொடுத்தான். அதே போன்று எம்பெருமானார் என்ன செய்தார்? எம்பெருமானுடைய கருணை ஆகிற காருண்ய ஜலத்தை எல்லாரும் அடையும்படியாக செய்து வைத்து அவனை இவர்களோட சேர்த்து வைத்தார். பெருமாளை நம்மோடைய சேர்த்து வைத்தார். இது எம்பெருமானார் செய்தது. அழகா அந்த அர்த்தம் கொடுக்கிறது இல்லையா இந்த ஒரே ஸ்லோகத்துல. இது முதல் ஸ்லோகம் ஸ்ரீரங்கம் விஷயமான இந்த ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் திருவேங்கடம் விஷயமான ஸ்லோகம். குவினோபிமதான் பதீய சுத்தி குலிஷி பூய குத்ருஷ்டுபி சமேதான் சகலீ குருதே விபஷ்சித்யா ஜெயராமானுஜ சேஷ சைல ஸ்ருங்கே. பெருமானாரே வித்வான்கள் எல்லாம் போற்றும்படியாக இருக்கிற தேவரையுடைய ஸ்ரீசூக்திகள். அந்த ஸ்ரீசூக்திகள்லாம் என்ன செய்தது அப்படின்னா, குத்ருஷ்டி பாஹ்ய மதங்களுடைய வாதங்களை எல்லாம் மின்னல் வந்து வெட்டினா போல, வஜ்ராயுதத்தாலே அடித்தார் போல பொடி பொடியாக ஆக்கி வைத்தது. அப்படிப்பட்ட தேவரீர் திருவேங்கடமலையிலே பல்லாண்டு எழுந்தருளி இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை. ஜெயராமானுஜ அப்படின்னு. அதை ஏன் திருவேங்கடமலையிலையும் அது ஏன் இந்த குத்ருஷ்டி கண்டனத்தையும் அங்கே சொல்ல வேண்டும்? முன்னமே அவருக்கு ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு பல பாஷ்யங்கள் உண்டு. ஒரு மத விஷயமாக ஒரு பாஷ்யம் உண்டு. அதுல எம்பெருமானார் செய்து வைத்த அந்த பாஷ்யமானது ஸ்ரீபாஷ்யம் என்கிற பெயரை உடையதாக இருக்கிறது. அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே எது சாஸ்திரமோ, எது எப்படி வேதம் ஒரு அர்த்தத்தை அப்படியே அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை
சாட்சாத் பக்ஷபாதம் இல்லாமல் எம்பெருமானார் அதை சொல்லி வைத்தார். பிரம்மத்தினுடைய நிலையை சொல்லி வைத்தார். பல தத்துவங்களை தெளிவுறச் செய்தார். அப்படி ஸ்ரீபாஷ்யம் செய்கிறாரே எம்பெருமானார், அதனுடைய மங்கள ஸ்லோகம் முதல்ல ஒரு ஸ்லோகம் வரணும் இல்லையா? அந்த ஸ்லோகம் யார் விஷயமா இருக்கு? அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிரியிலே வினதம் விதபூதம் பிராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்ம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. இந்த திருவேங்கடமுடையான் தான் எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுன்னு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஸ்ரீபாஷ்யமானது என்ன செய்தது? பாக்கிய புத்துருட்டி பதங்களை வஜ்ராயுதம் போலே பொடி பொடியாக்கி எம்பெருமானாருடைய ஸ்ரீசுத்திகளுடைய ஏற்றத்தை காட்டியது. இது இரண்டாவது ஸ்லோகம். திருமலையப்பனையும் எம்பெருமானாரையும் சேர்த்து சொல்லுகிற ஸ்லோகமாக அமைந்தது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த திருமலையில நம்ம சாமானியமா போய் திருமலையப்பனை சேவிக்க போறச்சு அங்க சன்னதிகள் பார்த்தா ரொம்ப குறைவு. இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போல இத்தனை சன்னதிகள் கிடையாது. ஒரு சன்னதியும் ஒரு காலத்திலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவார்கள். திருவேங்கடமுடையான் மட்டும்தான் அந்த இடத்துல எழுந்தார். பின்னாள் வரலாறு பெருமாளும் அகோபிதேசனான அங்கே யோகேந்திர சிம்மரும் ஒரு சில கலாப காலங்களிலே அங்கே எழுந்தருளுவர் என்கிற எதிர்பார்ப்பிலே செய்யப்பட்ட சன்னதிகளாக இருந்தனர். எல்லாம் ஒரு 14ஆவது நூற்றாண்டு தான் செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் அங்கே வேறு எந்த சன்னதியும் கிடையாது. திருவேங்கடமுடையானுடைய சன்னதி தவிர வராக பெருமாள் கோவில் தனியாக இருக்கு. அதனால அடியார் அதை சேர்த்து சொல்றேன். திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்குள்ள வேற ஒரு சன்னதி கிடையாது. அப்ப அந்த இடத்துல எம்பெருமானாருடைய சன்னதி மட்டும் வந்தது. அது எதனாலே வந்தது? இப்போ ஒரு பெருமானார் சன்னதி இருக்கு. உண்டியலுக்கு நேரத்தில் எம்பெருமானார் தான் எடுப்பார். மற்ற இடங்கள்லாம் எம்பெருமானார் கையை கூப்பிட்டு எடுத்துப்பார். ஸ்ரீரங்கத்தை உற்சவராக இருக்கிற எம்பெருமானார் இல்ல திருக்குறுங்குடி போன்ற விதேசங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா அங்கு உபதேச முதிரையோட இந்த இடத்துல பிச்சு முதிரையோட எடுத்துப்பார். இப்படிதான் இருக்கார் சாமானியமா. திருவேங்கடத்தை மட்டும் ரொம்ப விசேஷமா வலது ஹஸ்தத்து உபதேச முதிரை, இடது ஹஸ்தத்தை வரத ஹஸ்தத்தையும் தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு எழுந்தொழிப்பார். இது என்ன விசேஷம்னா அந்த விக்கிரகமானது சுவாமி அனந்தாழ்வானுக்காக எம்பெருமானாராலே கொடுக்கப்பட்ட விக்கிரகம். முதல்ல வந்த விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் ஆழ்வார் திருநகரில இப்பொழுது உடனே எல்லாரும் அடுத்து திருநாராயணபுரம், ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம்னு போயிடுவா. அவ்வளவுதான் வேகமா போக வேண்டாம். நடுவில் திருமலை இருக்கு. திருமலையில சுவாமி அனந்தாழ்வானுக்காக கொடுத்த ரூபத்துல தன்னுடைய திருப்படிகளை காட்டிக்கொண்டு எம்பெருமானார் எழுந்திருக்கிறார். அவர் எப்படி சன்னதிக்குள்ள வந்தார்? ஏதோ ஒரு அனந்தாழ்வான் திருமாளிகளை தானே இருக்கணும் அப்படின்னா திருவேங்கடமுடையானே தான் சன்னதியில் எழுந்துள்ள பண்ண சொல்லி சொன்னது. நேரா சொல்லலை. அதையும் எப்படி சொன்னார்னா எம்பெருமானார் திருநாவல் கரித்த பின்னர் ரொம்ப அனந்தாழ்வான ரொம்ப விசேஷத்துல இருக்கார், ரொம்ப துக்கத்துல இருக்கார். அப்ப உனக்கு என்ன வேணும்னு கேளும் தரேன் அப்படிங்கிறச்ச நீர் அத்தியன உற்சவம் 20 நாள் ஏற்பாக எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராமானுஜந்தாரி தனியா கேட்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி கேட்டோம். வேற என்ன வேணும்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ இவர் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு, அதனாலதான் அடுத்து என்ன கேட்டே இருக்காங்க. இந்த ராமானுஜர் உங்களுடைய சன்னதியை கேட்கணும் கொடுத்தோம். அதுல இருந்து எம்பெருமானார் அந்த சன்னதியிலே எழுந்துட்டு இருக்கிறார். அவ்வளவு விசேஷமான பெருமானாருடைய திவ்யமங்கல விக்கிரகம் சுவாமி அனந்தாழ்வானுடைய திருவாராதத்திலே இருந்து திருவேங்கடமுடையான் சன்னதியிலே இப்பொழுது எழுந்திருக்கிறார். இது திருவேங்கடத்திற்கும் எம்பெருமானாருக்கும் ஏற்பட்ட இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. திருவேங்கடம் இன்னைக்கு திருவேங்கடமா இருக்கிறதுக்கு காரணமே எம்பெருமானார் தான். ஏன் திருவேங்கடமா இருக்கிறது காரணம் திருவேங்கடமுடையான், அது ஒரு விஷயம். திருமலை திருப்பதினானது காரணம் திருவேங்கடமுடையான், இந்த எம்பெருமானார் தான். ஏன்னா திருப்பதிங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணித்தவர் எம்பெருமானார். யாதவ நாராயணங்கிற அரசனுடைய அரசனுக்கு எம்பெருமானார் நியமித்து அந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குறார். கோவிந்தராஜ பெருமாள் ஏட பண்ணி அவரை சுற்றி திருப்பதிங்கிற ஒரு கஷேத்திரத்தை உண்டாக்கி அதுக்கு திருப்பதியின் பெயர் வைத்தவர் எம்பெருமானார் தான். அப்படி எல்லாம் செய்து வைத்து திருமலையில பல விவாகங்களை சரி செய்து வைத்து இதை விட பெரிய ஆபத்து திருமலைக்கு வந்தது. சிலர் அவனை ஸ்கந்தன் என்றோ சிவன் என்றோ சொல்ல அதெல்லாம் இல்லை, நாராயணன் தான் சொல்லி ஸ்தாபித்தவர் எம்பெருமானார். பல சாஸ்திர பிரமாணங்களையும் இதிகாச புராண பிரமாணங்களையும் காட்டி அதுக்கும் மேல சாட்சா சங்க சக்கரங்களையே உள்ள வச்சு அப்புறம் சூடம் டமருமையும் உள்ள வச்சு கதவை சாத்தி எழுந்து வெளியே வரைச்சு அடுத்த நாள் காலையில் சங்க சக்கரத்தோட திருவேங்கடமுடையான் சேவை சாத்தாரு. அதனால்தான் இவருக்கு அப்பனுக்கு சங்காடி கொடுத்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. அப்படி ஏற்றமுடையவர் சுவாமி பெருமானார் திருவேங்கடமலையில். அவர் இந்த வாக்கிய திருஷ்டி மதங்களை கண்டித்து அந்த வாதங்களை வஜ்ராயுதத்தை போல கடினமான உயர்ந்ததான தன்னுடைய ஸ்ரீசுக்திகளால பொடி பொடியாக்கினார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் சேஷசைல சிங்கம், அதாவது திருவேங்கடமலையினுடைய உச்சி, சேஷாத்ரியினுடைய உச்சியில தேவரையினுடைய திருவடிகளுக்கு 10 ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி அனந்தாழ்வான் அமைத்த 2வது ஸ்லோகம்.
மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாண தத்துவம் கிருபயாரோக்கிய விசுத்தயாதி வித்யா அகிருதா ஸ்வதயேவ பாஷ்யரத்னம் ஜெயராமானுஜ ஹஸ்திதாம் நித்யம். எபெருமானார் அவருடைய நிர்ஹேதுக கிருபையாலே, எந்த ஒரு காரணமும் இல்லாத கிருபையினாலே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் கிருபைக்கு அப்படின்லாம் இருக்கு, ஆனா அந்த காரணமே இல்லை, கிருபையே ஸ்வரூபம், அப்படியே ஒரு கிருபையாகவே இருக்கிற அந்த ஸ்வரூபத்தினாலே ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்ல இருக்கிற உண்மையான தத்துவங்களை ரொம்ப சாமானியமான இருக்கிறவர்களும் புரியும்படியாக மாசு இல்லாத தன்னுடைய ஞானத்தினாலே, குறைவில்லாத தன்னுடைய ஞானத்தினாலே இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு இந்த ஹஸ்திதாமி நித்தியம், ஜெயராமானுஜ ஹஸ்திதாமி நித்தியம், ஹஸ்திதாமம்னு சொல்லப்பட்டது அத்திகிரி. அத்திகிரின்னா வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்கிற அந்த அபூர்வமான சன்னதி. அந்த இடத்திலே எம்பெருமானாருக்கு பல்லாண்டு 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 என்று சொல்லும்படியாக அமைந்த ஸ்லோகம். தேவ பெருமானுடைய வைபவங்கள் கேட்டு சொல்ல தடை கட்ட முடியாதது. நம்பெரும் இந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அதோட விஷயமாக ஸ்ரீவச்சன புராணத்துல ரொம்ப அழகா பல வாக்கியங்களை பிள்ளைலோகாச்சாரியர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்குத்தை வாசம் சாதனம், இங்குத்தை வாசம் சாத்தியம் அப்படின்னு. இது வெறும கேட்கறச்சே ஒன்றும் அர்த்தம் நேரா வராது. என்ன அப்படின்னா, இந்த பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஒருத்தர் ரொம்ப கடினமான தபஸை, இக்ஷ்வாகு போன்றவர்கள்லாம் தபஸ் பண்ணான். இக்ஷ்வாகுலாம் எது தபஸ் பண்ண, பிரம்மலோகத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீரங்கநாதன் அயோத்தியாவுக்கு வர வேண்டும், அப்புறம் அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கம் வரக்கூடாது, வேற விஷயம். அயோத்தியாவுக்கு வர வேண்டுங்கிறதுக்காக இக்ஷ்வாகு அவன் கொடிய தபஸ் பண்ணான். எப்படிப்பட்ட தபஸை பண்ணார் அப்படின்னா, நல்ல வெயில் காலத்துல பஞ்சாக்னி நடுவுல போய் தபஸ் பண்ணுவான், அக்னி எல்லாம் சுத்தி குளித்தி வச்சு நடுவுல போய் தபஸ் பண்ணுவான். குளிர் காலத்துல நல்ல ஏரிக்கு நடுவுல இருந்து ஜலாசயத்து நடுவுல இருந்து தபஸ் பண்ணுவான். இப்படியே மாறி 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 கடூரமான தபஸை பண்ணுவான். இப்படி இன்னும் தபஸ்லாம் என்ன பண்ணுவா, மலைக்கு மேல உட்காந்து தபஸ் பண்ணுவான், நெருப்புக்கு நடுவுல நின்று தபஸ் பண்ணுவான், ஜலத்துக்கு நடுவுல தபஸ் பண்ணுவான். இந்த பெருமாளும் இப்படி 3 தபஸையும் பண்ற. ஜலத்துக்கு நடுவுல நின்று இங்க ஸ்ரீரங்கத்திலே தபஸ் செய்கிறார், மலை உச்சியிலே இருந்து திருவேங்கடத்திலே தபஸ் செய்கிறார், அக்னிக்கு மத்தியிலே வந்தவனாக தேவராஜனாக தபஸ் செய்கிறார். நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, தபஸ் பண்ணா ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அவன் தான் பரிபூர்ணனாச்சே, அவனுக்கு என்ன புதுசா கிடைக்க போறதுன்னு சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்பதான் இந்த வாக்கியத்தை பார்க்கணும். அங்குத்தை அங்க பெருமாள் இருந்துட்டு இருக்காரு இல்லையா, வாசம் அது சாதனம் அப்படின்னா அதை கொண்டு ஏதோ பண்ண போற. இங்குத்தை வாசம் சாத்தியம். சுவாமி நம்மாழ்வாருடைய ஹிருதய பிரதேசத்திலேயும் திருமங்கை ஆழ்வாருடைய ஹிருதய பிரதேசத்திலேயும் ஆச்சாரியர்களுடைய ஹிருதய பிரதேசத்திலேயும் எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறதுதான் அவனுடைய எண்ணம். அதற்காக அர்ச்சாவதார ரூபியாக திவ்ய தேசங்களோடு வந்து 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 நின்று தபஸ் பண்றான். அந்த தபஸுக்கு பலன் அவனுக்கு எப்ப கிடைச்சது, ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே அமர்ந்த போது கிடைத்தது, ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்திலே அமர்ந்த போது கிடைத்தது. அப்ப அர்ச்சாவதார திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிற வாசமானது சாதனம். இங்குத்தை வாசம் ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே வசிக்கிறானே அது சாத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இங்க பெருமாள் அக்னிக்கு நடுவிலே இருந்து வெளிப்பட்டவன். அவனுக்கு எப்பொழுதும் சாமரம் வீசிக்கொண்டு எப்பொழுதும் திருவாரவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறவர் திருக்கட்சி நம்பிகள். அவருடைய நியமனத்தினாலே எம்பெருமானார் பல காலம் இங்க தேவபெருமாளுக்கு திருமஞ்சன கைங்கரியம் செய்திருக்கிறார். குடத்திலே ஜலம் எடுத்து வந்து சமர்ப்பிப்பார். இப்படி பல காலம் தேவபெருமாளுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார். இன்னமும் முக்கியமான ஒரு பெயர் தியாகராஜன் இந்த தேவபெருமாளுக்கு உண்டு. எதனாலே, எம்பெருமானாரை கொடுத்ததனாலே தியாகராஜன். எம்பெருமானாரை கொடுத்ததுனால தியாகம் தான் அர்த்தம். பின்ன அவ்வளவு பெரிய சொத்தை தூக்கி ஸ்ரீரங்கநாதனுக்கு கொடுத்துட்டா அப்ப அது தியாகம் தானே. அப்ப தியஜித்ததனாலே அவன் தியாகராஜனானான் தேவராஜன். அப்படி பெற்றுக்கொண்டவன் ஸ்ரீரங்கநாதன். அந்த தேவபெருமானுடைய ஸ்தலத்திலே ஹஸ்திதாமத்திலே எப்பொழுதும் எம்பெருமானாருக்கு நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் என்று சொல்லும்படியாக அமைந்தது இந்த 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இடமும் ஆச்சரியமான இடம் திருநாராயணபுரம். அந்த இடத்தையே புனர்ஸ்தாபனம் செய்து வைத்தவர் எம்பெருமானார் தான். ஏற்றங்கள் எல்லாம் சுருக்கடி கடைசியா ஸ்லோகத்துக்கு வரேன். சுவாமி எம்பெருமானார் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்து மேல்நாட்டுக்கு எழுந்தொழினார். என்னதான் அவர் மேல்நாட்டுக்கு எழுந்தொழினத்துக்கான காரணம் துக்ககரமான விஷயமாக இருந்தாலும் எழுந்தொழினதுனாலே பல பாக்கியங்கள் பெற்றது. பல பாக்கியம் அடியன் சொன்னது 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன்.
ஏன்னா சுவாமி குங்கிராச்சார சுவாமி திருவம்சத்தான், அடியர் அனந்தான் பிள்ளை, திருநாராயணபுரத்து அனந்தான் பிள்ளை. சுவாமி மேல்நாட்டுக்கு எழுந்ததுனாலே குங்கிராச்சார திருமாளிகை கடாட்சித்தான். சுவாமி மேல்நாட்டுக்கு எழுந்ததுனால திருநாராயணபுரத்தை புனர்ஸ்தாபித்தார். 2 பேருக்கும் அங்கதான் போக்கியம் இருக்கு. அப்ப அங்கே திருநாராயணபுரத்துல மீண்டு செல்வநாராயணன் ஆகிற அந்த பெருமாளை எழுந்தருள பண்ணி சம்பத்குமாரன் ஆகிற அந்த செல்வ பிள்ளையை டில்லிக்கு சென்று மீட்டு எழுந்தருள பண்ணி வந்தது எல்லாம் எம்பெருமானா ரொம்ப அபூர்வமான பல கைங்கரியங்களை செய்து வைத்து இன்னும் திருக்குறுங்குடி வைபவத்துல தான் பார்க்கிறச்ச ஒரு திவ்யதேசத்துக்கு எம்பெருமானார் திருநாராயணபுரத்திற்கு ஆள் அனுப்ப வேண்டும், சிவைத்தவர்களை அனுப்ப வேண்டும்னு ஸ்ரீமுகம் அனுப்பியிருக்கிறார். இங்க திருக்குறுங்குடியிலிருந்து பேரருளாளர் அப்படிங்கிற சுவாமி பெரிய நம்பியுடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு சுவாமி திருக்குறுங்குடிதாசன் என்கிற பட்டத்தோட திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளினார். இப்போ அந்த வம்சத்தார் திருநாராயணபுரத்தை எழுந்தருளி இருக்கிறார். அப்ப திருநாராயணபுரமானது வாழ வேண்டும்ங்கிறதுக்காக எங்கெங்கிருந்தோ சிவைத்தவர்களை எல்லாம் அழைத்து அங்கே எழுந்தருள செய்தவர் சுவாமி எம்பெருமானார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அர்ச்சகர்களை அந்த செல்வநாராயணனுக்கு நியமித்து ஸ்ரீபாஞ்சராத்திர ஆமத்தின்படி அங்கே நித்தியோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், வருஷோத்சவம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பல ஏற்பாடுகளை செய்து வைத்து திருவீதிகளை ஏற்படுத்தி வைத்து எல்லாம் செய்தவர் சுவாமி பெருமானார். அவருடைய சாட்சாத் குமாரன் செல்வப்பிள்ளை அந்த ஊரிலே பெருமாள். இப்பவும் போனா அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் விஸ்வரூபாயோ கடைசியா செல்லப்பிள்ளை எழுந்துப்பார், எம்பெருமானாருக்கும் விஸ்வரூபாயோ அப்புறம் கடைசியா செல்லப்பிள்ளை எழுந்துப்பார். அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். மற்ற விதேசங்கள்லாம் போனா பெருமாள் விஸ்வரூபாயிடும், அப்புறம் வாழ்வா ராஜா லட்சணம் எல்லாம் ஆகும். இங்க எம்பெருமானாருக்கு தாயாருக்காயிடும், எம்பெருமானாருக்காயிடும், முதல்வருக்காயிடும், செல்லப்பிள்ளை வந்து கடைசியா எழுந்துப்பார். ஏன்னா செல்ல பிள்ளையாச்சே, அதனால கடைசியா எழுதுப்பார். அப்படி ரொம்ப அழகான வைபவம் பெற்ற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானாருடைய கீர்த்தியானது வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அமைந்தது இந்த 4வது ஸ்லோகம். ஜெயமாயி மதாந்தகார பானோ, ஜெய பாஹ்ய பிரமுகாட வீக்ருஷானோ, ஜெய சம்சித சிந்து சீத பானோ, ஜெய ராமானுஜ யாதவாத்ரிஷ்ருங்கே. இந்த மாயாவாதிகளாகிற மதங்களுக்கு சூரியனை போலே எம்பெருமானார் இருக்கிறார். மாயாவாதிகள்னா இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை என்று சொல்கிறவர்கள். அவர்களுடைய மதங்களாகிற இருட்டுக்கு எம்பெருமானார் சூரியனை போலே இருக்கிறார். சூரியனும் இருட்டும் ஒரு சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. யோசிச்சுக்கோங்க, அது இருந்தா இது அழிஞ்சிடும். சூரியன் தோன்றிட்டா இருள் அழிந்து விடும். ராமானுஜ நூத்தந்தாதியும் திருவரகத்தம்லாம் ரொம்ப அழகா சொன்னார். நாரணனை காட்டிய வேதம் களி கூத்தது. நாரணனை காட்டிய வேதம் என்ன ஆச்சு? சந்தோஷப்பட்டது. எதனால? எம்பெருமானாருடைய இந்த அவதாரத்தினாலே வேதத்தினுடைய சரியான அர்த்தங்களை போதித்தமையாலே அப்படியானது. ஜெய பாக்கிய பிரமுகாட வீக்ருஷானோ, பாக்கிய மதங்களாகிய காடுகளுக்கு தீயை போன்றவர் எம்பெருமானார். பாக்கிய மதங்கள் பெரிய காடாக இருக்க மாட்டோம், காட்டு தீ ஒண்ணு போதுமே, அத்தனையும் அழிச்சுடுமே. அப்ப பாக்கிய மதங்கள் எல்லாம் அழிக்கும்படியான பெரிய கீர்த்தியை உடையவர் எம்பெருமானார். ரொம்ப பயங்கரமா சொல்லிட்டே போறாரு, கோரமா சொல்லிட்டே போறாரா இருக்கே அப்படின்னா அது மட்டும் இல்லை. அடியார்களாகிற கடலுக்கு சந்திரனை போன்றவர். அடியார்களுக்கு எதனாலே எழுச்சி வரும்? கடலுக்கு எதனாலே எழுச்சி வரும்? சந்திரனாலே எழுச்சி வரும். அடியார்களாகிற கடலுக்கு சந்திரனாக இருக்கிறவர் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளாலே அடியவர்கள் எழுச்சி பெற்றனர். அப்படிப்பட்ட எம்பெருமானார் யாதவாத்ரி ஸ்ருங்கம், அதாவது திருநாராயணவன் யாதவாத்ரியிலே அவருடைய இந்த நித்தியஸ்ரீயாக அவர் விளங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அமைந்த 4வது ஸ்லோகம். இது சதுஸ்லோகி தான், ஆனா 5வதா ஒன்று இருக்கு, அது பரஸ்ருதி. பலன் இதை 4 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன பலன்கிறது சொல்லணுமே. ஏதாவது ஒரு பெரிய பலனை சொல்லுவாரோ அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள் பலனை சொல்றச்சு ரொம்படா சொல்லுவார்கள். அல்ல சுவாமி அனந்தாழ்வானுடைய கீர்த்தியை முன்னமே பார்த்தாச்சு. அவர் பலன் சொல்றச்சு எப்படா அழகான பலன் சொல்ல போறார். அதுதான் கடைசி ஸ்லோகத்தை சொல்றார். ராமானுஜ சதுஸ்லோகி எப்பட்டே ஏத சதா பிராப்னியாத் பரமாம் பக்தி எதிராத பதாப்ஜயோ. இந்த ராமானுஜ சதுஸ்லோகியை நியமத்தோட நித்தியானுசந்தானமாக நித்தியமும் சேவித்து நித்தியமும் அந்த சதுஸ்லோகிய அந்த 4 ஸ்லோகங்களையும் அனுசந்தானம் செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, எதிராஜருடைய திருவடி தாமரைகளிலே பெரு பக்தி உண்டாகிறது. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஒருத்தர் தூக்கி விடுறேன்னு சொல்றார், தூக்கி விடுறவர் கையையும் பிடிச்சு தூக்கி விடுறேங்கிறார். கையை உதறாம இருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு பக்தி வேணும் இல்லையா? அந்த பக்தியானது எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளிலே இதை நித்தியானுசந்தானமாக செய்கிறவர்களுக்கு கிடைக்கிறது.
எப்படே நியத சதா பிராப்மியா பரமாபக்தின் எதிராஜ பதாப்ஜயோ, எதிராஜருடைய பத தாமரைகளிலே நித்தியமாக அவர்களுக்கு பெரும் பக்தியானது உண்டாகிறது. பரமாம் பக்தி, சாதாரண பக்தி இல்லை, உயர்ந்த பக்தியானது ஏற்படுகிறது. அதனாலே அவர்கள் வாழ்ச்சி பெறுகிறார்கள். இப்ப முதல் ஸ்லோகத்தை பார்த்தா அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு எம்பெருமானார் என்னத்தை கொடுக்கிறார்? அவர்கள் வேண்டுகிற விபூதியை கொடுக்கிறார். வேண்டுகிற விபூதி என்ன? நித்திய கைங்கரியம் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை. அது ஏன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏற்றத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள் இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த திவ்ய தேசங்களை ஏற்றமா சொல்லிட்டு இருக்கா. முதல்ல ஆரம்பிச்சது பரம்பரை எங்கேயோ 8ஆம் ஸ்தானமா இருக்கு, அச்சாவதாரம் தான் உயர்ந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ரீவைகுண்டம் தான் உயர்ந்த ஸ்தானம், அங்கேதான் போகணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ தலைகீழா ஏதோ இருக்கு அப்படின்னு யோசிச்சா ரொம்ப எளிமையான பதில் தான். இங்கே அவர் எழுந்து விழியிருப்பது இவர்களுக்கு கைங்கரிய ஆசையை உண்டு பண்ணுவதற்காக. கைங்கரிய ஆசை வந்துருது, கைங்கரியம் பண்ணணும்னு எண்ணம் வந்துருது, கைங்கரியம் பண்ண கத்துட்டான். ஆனா தடைகள் இருக்கின்றன. அல்பஷ்ட காவ பகவஷ்ட விக்னான்னு சொல்றோம். காவம் ரொம்ப குறைச்ச, தடைகள் ரொம்ப அதிகமா. ஒண்ணுமே இல்லை, நீ சந்தி போகணும்னு நினைப்போம், கோஷ்டி சேவாகாலம் நடக்குது, அந்த சேவாகாலத்துக்கு போகணும்னு நினைப்போம். அப்ப யாராவது ஒரு விருந்தினர் வருவர், அவரால் ஒரு 1/2 மணி நேரம் தாழ்த்தலாம். வர்றது குறையில்லை, அவரை தடையும் அடியான்னு சொல்றாரு, வர்ற வரையும் பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லை, யாரும் தொந்தரவு செய்வர்களே இல்லை அப்படின்னாலும் உடல்நிலை சரியா இருக்கணும். எதுவுமே இல்லாட்டியும் ஒரு காய்ச்சல் வந்து ஒரு 20 நிமிடத்துக்கு நம்ம போய் மற்றவர்களுக்கும் அதை பரப்பி விட வேண்டாம்னு சொல்லி ஆசையே இருக்கணும். சரி, உடல்நிலையும் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, சௌரியமா இருக்கும், நீ கட்டாய கைக்கிறதுக்கு போகணும்னு பார்த்தா ஏதோ ஒரு தாயாதியினுடைய விதத்துல ஒரு குழந்தை பிறக்கும், ஏதோ ஒரு பெரியவர் திருநாள் அலங்கரிப்பார், ஒரு 10 நாள் போக முடியாதுன்னு சொல்லிடுவார். இப்படி பல தடைகளானது எல்லாருக்கும் உண்டு. இந்த தடைகள் நமக்கு மட்டும்தான் இருக்கா? அர்ச்சகர்களுக்கும் உண்டு. யார் கைங்கரியசீலர்களாக இந்த பூலோகத்தை நம்ம சேவிக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட தடைகள் உண்டு. அப்ப இப்படிப்பட்ட தடைகள் இல்லாத ஒரு ஸ்தானமாக ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. இப்ப ஏன் ஸ்ரீவைகுண்டம் வேணும்னு இவாள்லாம் ஆசைப்படுறா அப்படின்னா, இவாளுடைய தொந்தரவெல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு போறதுக்காக ஸ்ரீவைகுண்டம். தடைகள் இல்லாத கைங்கரியம் பெற வேண்டும், அதுக்காக ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்தை பக்கத்துல இருக்கிறவா யாரும் போட முடியாம போறதில்லை. ஸ்ரீவைகுண்டத்துல யாரும் பராமதித்தார் அதனால 10 நாள் தீட்டுங்கிறது கிடையாது நிச்சயம். அப்ப ஸ்ரீவைகுண்டத்திலே எப்பொழுதும் தேவையாக இருக்கிற ஆத்மாவினுடைய ஸ்வரூபமாக இருக்கிற அந்த சேஷத்துவத்துக்கு நல்ல பூர்ணமான நிலை இருக்கு. இந்த சேஷத்துவங்கிறது ஆத்மாவினுடைய அடையாளம். ஞாத்திருத்வேஷதி சேஷத்துவம் அப்படின்னா அப்பிலேலோகாச்சாரியர்லாம் சொல்கிறாரு. அறிவுடைமையும் சேஷத்துவமே ஆத்மாவினுடைய அடையாளம் அப்படிங்கிறார். அப்ப சேஷத்துவம்னா என்ன? எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தல். அப்படி அறிவோடு கைங்கரியம் செய்தலே இவனுடைய அடையாளம். அப்படின்னா அந்த அடையாளத்தின்படி அவன் பூர்ணமாக எங்கே இருக்க முடியும்? ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்க முடியும். அதன் பொருட்டு இவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தை பிரார்த்திக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? எம்பெருமானாரை இந்த ஸ்ரீரங்கநாதனானவன் உடையவராக்கினதுனாலே கிடைக்கிறது. அவர் எப்படி இவனுக்கு அனுகிரகம் செய்கிறார்? இந்த சதுஸ்லோகியினுடைய நித்யானுசந்தானத்தாலே அவனுக்கு எம்பெருமானாரிடத்திலே ஒரு பரமபக்தி உண்டாக இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. சுவாமி அனந்தாழ்வான் இந்த இடத்திலே சொல்லி வைத்தார். இதன்படியே நாமும் எம்பெருமானாருடைய வைபவங்களை சதா சிவகாலமும் இதே போல பல கிரந்தங்கள் இருக்கிறது. சதுஸ்லோகியா இருக்கட்டும், எதிராஜ விம்சதியா இருக்கட்டும், பிரார்த்தனா பஞ்சகமாக இருக்கட்டும், தாட்டி பஞ்சகமாக இருக்கட்டும், இப்படி பல ஸ்லோகங்கள் சுவாமி எம்பெருமானார் விஷயமாக அமைந்த ஸ்லோகங்கள். எதிராஜ சப்ததி அப்படின்னு 70 ஸ்லோகங்கள் வேதாந்த தேசிகர் அருளி செய்திருக்கிறார். இப்படி பல ஸ்லோகங்கள் கிடைக்கின்றன நமக்கு. அதெல்லாம் எம்பெருமானார் விஷயமானது. ராமானுஜ நூத்தந்தாதின்னு பிரபன்ன காயத்ரினே சொல்கிறோம். அதை 108 இருக்கு காயத்ரி. பிரபன்னர்கள்னா மோட்சத்திலே இச்சையுடைய கைங்கரியவர்கள், அவர்கள் தான் பிரபன்னர்கள். அப்படிப்பட்ட பிரபன்னர்களுக்கு காயத்ரியாக இருப்பது இந்த ராமானுஜ நூத்தந்தாதி. இப்படி பல அன்பிச்செயல்கள் எம்பெருமானார் விஷயமாகவே ஏற்பட்டது. அப்படி எம்பெருமானாருக்கு ஆழ்வாருக்கு எப்படி மதுரகவிகளோ அப்படி எம்பெருமானாருக்கு அனந்தாழ்வான் இருந்தருடையதால் அவருடைய ஸ்ரீசுக்தியான இந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கும் பாக்கியமானது இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. சுவாமியினுடைய நியமனத்தினாலேயும் அனுகிரகத்தினாலேயும் கிடைத்தது. ஏதாவது குறைகள் இருந்தால் க்ஷமித்தருட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கணிதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய எம்பெருமானாருடைய 1009வது ஜன்ம சதனம். இது விசேஷமான ஒரு காலத்தில் சதுஸ்லோகி
அப்படிங்கிற விசேஷமான ஸ்லோகத்தை, அதுவும் சுவாமி அனந்தாழ்வான் நமக்காக அருள் செய்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது. எல்லாரும் லோகத்தில் பிறக்கிறோம், மறுபடியும் சுவாமி சொன்ன மாதிரி எல்லாம் திருநாளால் அலங்கரிக்க போகிறோம். ஆனால் இருக்கிற காலம் தொண்டர்களுடைய சாதித்த மாதிரி கொஞ்ச காலம்தான் பூமி இல்லை. அதில் நமக்கு முக்கியமாக இந்த மாதிரி விசேஷமான காலக்ஷேபங்கள் கேட்கறது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரமாகட்டும், இந்த ஆச்சாரியர்களோட வைபவங்கள் எல்லாமே நம்ம புனః நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். நமக்கு இந்த ஜென்மா கொடுத்துருக்கா பகவான் அப்படின்னா இதுக்காக தான். அந்த உபயோகமான இந்த விசேஷமான இந்த கிரந்தங்கள் மூலமாக நமக்கு நிறைய ஞானம் நமக்கு கிட்டறதுக்கு சுவாமி அதையும் சொன்ன உடனே சுவாமி பறையன் அப்படின்னு சொல்லிட்டார் திருமாளிகைக்கு. இதே மாதிரி எப்போவுமே சுவாமி எங்களுக்கு நிறையா விதமான விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் எப்போவும் வருஷம் எங்களுக்கு எம்பெருமான திருநக்ஷத்திர வைபவ சமயத்தையும் சரி, அஸ்மத் ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திர வைபவத்தையும் சுவாமி எப்பவும் இதே மாதிரி நமக்கு எல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கணும். சுவாமி ஆரோக்கியமாக நிறையா கைங்கரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த திருமாளிகையோட ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த விசேஷமாக வியாச பகவானுக்கு உன்னதமான பிரியமான சிஷ்யர் அப்படின்னா சுவாமி சொன்னார் போதாயினர். விசேஷமான கிரந்தங்கள்லாம் கூறத்தாழ்வான் மாதிரி வித்வான்களால் மட்டும்தான் விகிக்க முடியும். இவ்வளவோ பதார்த்தங்கள் வேதத்துக்கு, ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு. அத்தனையும் நம்மளால யூகிக்க முடியுமா கேட்டால் நமக்கு அந்த சக்தியும் கிடையாது, புத்தியும் கிடையாது. ஆனால் போதாயினர் கிரந்தத்தை கூறத்தாழ்வான் எப்படி ஒரே ராத்திரியில நிகழ்ச்சின்றாரோ அதன் போல வியாசருக்கு உன்னதமான பிரியமான சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷி அப்படிங்கிறவர். இன்னைக்கு வேதங்கள் இருக்கக்கூடிய சாக்கைகள் எல்லாம் பிரவருத்தியா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. பெருமாளோட மூச்சு காத்துல இருக்கு, அது அந்த விஷயம். ஆனா ரிக்வேதத்துல 2 சாக்கை தான் இருக்கு. சாக்கல சாக்கா, பாஷ்கல சாக்கா. யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், அதுக்கப்புறம் மைத்ராயணிய சாக்கைன்னு 3 தான் பிரவருத்தியில் இருக்கு. சாமவேதம் கேட்கவே வேணாம், சகஸ்ர சாக்கை. ஆனால் அப்படி இருக்கிறது ஜெய்மினி, கௌதம, ராணாயினி, இது 3 தான் இருக்கு பிரவருத்தியில். அந்த பரம்பரையே போயிடுது. இது குஜராத் பக்கம் கொஞ்சம் இருக்கா, 2 சாக்கை தான் இப்போ இருக்கு. 2 சாக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா விசேஷமான சாக்கை சௌனக சாக்கை, பிப்பலக சாக்கைன்னு 2 சாக்கை தான் இருக்கு. இப்போ அந்த வேதங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவருடைய பிராணனா இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்கு. மாத்ரா பலம் அப்படின்னா, மாத்ரா பலம்னா வேத சப்தத்தினாலதான் எதுவாக இருந்தாலும் சுவாமி சாதிச்ச மாதிரி ஒரு உபனிஷத் மூலமாக நமக்கு எல்லா விஷயங்களும் நம்ம கிரகிச்சுக்க முடியுது. அந்த வேதம் இருக்கிறதுனால வேதத்துடைய அர்த்தமான எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் இவ்வளவு நமக்கு சாமான்யமா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக தான் எம்பெருமானார் வைபவமாகட்டும், கூறத்தாழ்வான் வைபவமாகட்டும், முதலியான சுவாமி வைபவம், அனந்தாழ்வான் வைபவம் எல்லாமே நமக்கு ஸ்லோக ரூபமா நமக்கு கொடுக்குறான். நமக்கு அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு வேதங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வேதங்கள் கம்மியா இருந்தாலும் அந்த மாத்திராபலம், அந்த வேத சப்தம் எப்பவுமே இந்த லோகத்துக்கு, இந்த பிரபஞ்சம் பூர்த்தியா சௌக்கியத்தை கொடுத்துன்னு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவோ லோகத்துல சண்டை சச்சரவுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் லோகம் க்ஷேமமா இருக்கணும். எம்பெருமானார் திருநக்ஷத்திர வைபவத்துல நம்ம எல்லாம் கூடியிருந்து ஆண்டாள் சாதிச்ச மாதிரி இதே பிரார்த்தனை தான். இங்க நாளைக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா வேதத்தையும் பூர்ணமா சேவிக்கணும்னு ஆசை. ஆனா திருமாளிகையோட எல்லா விதமான சௌகரியங்களையும் பார்த்துட்டு ஒவ்வொரு சாக்கையா அறியணும் இங்க பண்ணிட்டே இருக்கோம். போன ஆச்சாரியன் திருநக்ஷத்திரத்தப்போ விசேஷமா கிருஷ்ண யஜுர்வேதம், அதுக்கு முன்னாடி சுக்ல யஜுர்வேதம், ரிக்வேதம், இப்போ சாமவேதத்துல முதல் சாக்கையா ஜெய்மினி சாக்கை நாளையோட பாராயணம் பூர்த்தியா இருக்கு. பெரிய சாத்துவரை நாளைக்கு அதால எம்பெருமானார் இஷ்டப்பட 9 பிற்பாடு பெரிய சாத்துவரையாவது நல்ல சாத்துவரை கொங்கில் பிராட்டி சாட்சாத் வேதமாதான் எதிராஜ சப்ததியில வேதாந்தாச்சாரியனே சாதிச்சிருக்கார் ஒரு ஸ்லோகத்துல. அது விசேஷமா சம்பிரதாயத்துல அவன் ரொம்ப கொண்டாடி இருக்கா. கூந்தலை முடித்த யோகி அப்படின்னு அதோட ஸ்லோகத்தோடைய விசேஷமான பர்வதார்த்தங்களை எல்லாம் அவன் கொடுத்துருக்கான். நிருசிம்ம பிரியாத கூட இருக்கேன். அந்த மாதிரி சுவாமி சாதிச்ச மாதிரி இந்த திருமாளிகையோட இப்போ சுவாமி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே சாதிச்சது ரொம்ப விசேஷம்.
அனந்தாழ்வானுடைய அனுகிரகத்தில் கொங்கில் பிராட்டி கொங்கிலாச்சான் எம்பெருமானாருடைய நம்ம எப்படி இந்த திருவடி சம்பந்தத்தை பெற்றுண்டோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சாதிச்சார். இதே போலவே நம்ம இன்னும் நிறைய கைங்கரியங்கள் செஞ்சுட்டு இன்னும் நிறைய லோகத்துக்கு சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து அடியேன்னு எம்பெருமானார் திருவடியில் நித்தியம் பிரார்த்திச்சுட்டே இருக்கேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. सौभागाय सत्यं येषाभ्यां महिमान्द्रियम् अस्मान्निन्द्रारुणाभिदश्च दस्तभिस्साप्ते धीरतं शुभस्पति इन्द्रारुणाय ऋषभ्यो मनीषां वाचो मतिं श्रुतमादत्तमग्रे पुष्टिं भूतिमस्मासो दत्तं दीर्घायत्वाय प्रति